ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரமும் உண்டாவதாக. தேவனாய் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஆண்டவருடைய ஆலயத்திலே கடந்து வந்து இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு உங்களுக்கும் தந்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவருடைய ஆவியினால் அகமகிழ்ந்து கலிகூர்ந்து மகிழும்படியாகவும் அவருக்கு ஒரு பாட்டு ஆராதனை செய்யும்படியாகவும் இறைவன் நமக்கு அருள் பாராட்டினார். அந்த கிருபை எண்ணி நாம் நன்றி செலுத்த எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். இந்த வேலையானது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற நேரமும் அவருடைய சித்தத்தை அறிகிற வேலையும் சமயமாக இருக்கிறது. ஆனபடினாலே தேவனாய் கர்த்தர் தாமே பதத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை எனக்கு உங்களுக்கு கேட்கிற யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் தாமே தந்தருளும்படியாக யாவரும் ஜெபத்தோடு கூட காணப்படும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்குரிய வார்த்தையாக நாட்காலங்களில் நான் பின்னிரவில் தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் நம்முடைய தேவ சமூகத்தில் இந்த நாளுடைய வார்த்தைகளுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் அருளிய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு இறைவன் நமக்கு அனுக்கிரகமும் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வார்த்தையை தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை தியானிப்பதற்காக தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு துணை புரிவாராக, அவர் பேசுவாராக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வார்த்தையை ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். எழுந்து நின்று வாசிக்க. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய நம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று இங்கே ஒரு வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அப்படி இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதை தியானிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் தாமே வார்த்தையை அருவாக. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்ற வார்த்தையிற்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். இந்த தேவ ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார இந்த தமிழ் வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆங்கில பைபிளில் அல்லது ஆங்கில வேதாகமத்தில் இந்த ரகசியம் என்று இந்த வருகிறதான இந்த வார்த்தைக்கு அங்கே மிஸ்ட்ரி என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லது மிஸ்டீரியஸ் என்பது என்று அங்கே அதற்கு எப்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வார்த்தை அங்கே எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. அந்த ஆங்கில வார்த்தைக்கு பொருள் பதம் என்ன என்று நாம் அப்படியாக நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது எப்படியாக ஆய்ந்து பார்க்கிற பொழுது அந்த காரியத்திற்கு மிஸ்ட்ரி என்பதற்கு மர்மமான, விளங்காத, தெளிவாக அறிந்து கொள்ள கூடாதவை என்று சொல்லி அதற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் தேவ ரகசியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் ஒரு தேவனுடைய என்ன செய்வான், 7ஆம் தூதன் என்ன செய்வான், தேவனுடைய 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவான். அப்படி அவன் எக்காலம் ஊதுகிற அந்த நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தேவ ரகசியம் நிறைவேறும்? அந்த கடைசி நேரங்களில் அந்த தேவதூதன் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. என்ன தேவ ரகசியம் நிறைவேற போகிறது, நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். அப்படியானால் என்ன இதனுடைய காரியம் என்று சொன்னால், தேவ ரகசியம் என்று இங்கு ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்று சொன்னால், நாம் இன்னும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அல்லது அப்படியாக அதுக்கு நமக்கு புரியாத காரியங்கள் உண்டு. அவை அப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி நாட்களில் நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்வது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. அதை இந்த நாளில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு நிறைவேற போகிற அந்த தேவ ரகசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிற பொழுது வேதத்தில் அநேக வேத ரகசியங்கள் இருக்கிறது. மறைபொருளாக அவை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்தந்த காலங்களில் அந்த மறைபொருளாக இருக்கிற அந்த வேத ரகசியம்
அல்லது அந்த மறைபொருளாக இருக்கிற அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள் அந்தந்த காலம் வருகிற பொழுது, அது நிறைவேறுகிற காலம் வருகிற பொழுது அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? மறைபொருளாக இல்லாதபடிக்கு அதை அந்த காலத்தில் அந்த சம்பவம் நடக்கிற அந்த காலங்களில் இருக்கிற மக்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ரகசியத்தை ஜனங்களுக்கு யாரை கொண்டோ, ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டோ, யாரை கொண்டோ என்ன செய்கிறார்? அவருக்கு வெளிப்படுத்தி எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அநேக வேத ரகசியங்கள் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ள வேண்டியது காரியமாக இருக்கிறது. அவைகளில் 2 முக்கியமான பிரதானமான ரகசியங்கள் உண்டு. அந்த ரகசியத்தை குறித்து தான் இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 10:6 என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவனாய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று சாத்தானுடைய வருகை அல்லது அந்த கிறிஸ்துவின் வருகை ஒன்று. 2 ஆண்டவருடைய 2ஆம் வருகை அல்லது அவருடைய ரகசிய வருகை. இந்த 2ஐ தான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் யோவான் அப்போஸ்தலருக்கு தேவனாய கர்த்தர் தரிசனமாகி அவர் பரலோக காட்சியை கண்ட பொழுது அவர் தத்துவமாக பிரதிட்சயமாக கண்கள் திறக்கப்பட்டு பரலோக காட்சிகளை கண்ட பொழுது இந்த 10ஆம் அதிகாரத்தில் மேலே இருந்து தொடர்ந்து எழுதின காரியங்களை அவர் கண்டார் என்றும், அப்பொழுது இந்த 7ஆம் தூதன் இந்த கடைசி காலத்தில் அவர் எழுப்ப போகிறதான ஒரு தூதன் என்ன செய்வாரா? அந்த காரியத்தை என்ன செய்வாரா? அந்த ரகசியத்தை உடைப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை உடைப்பார். அது ரகசியமாக கடைசி காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்று சொல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் ஆரம்பத்திலே சொல்லுகிற பொழுது இனி காலம் செல்லாது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வார்த்தை தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு சமயமாக அந்த காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நன்றாக உள்ளதை சொல்ல போனால் நாம் இந்த வேத ரகசியம் நிறைவேறுகிற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆவியிலே விளங்கி கொண்டால் நன்றாக இருக்கும். அதற்காக என் தேவனை நான் அதிகமாக என்ன செய்கிறேன்? சோத்தரிக்கிறேன். அப்படியானால் தேவ ரகசியம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற பொழுது நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய வருகை அல்லது அந்திகிறிஸ்துவின் வருகையா இருக்கிறது. 2வது அது கர்த்தருடைய வருகையா இருக்கிறது, அவருடைய ரகசிய வருகையாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறான். இந்த சாத்தானின் வருகை அல்லது இந்த அந்திகிறிஸ்துவின் வருகை இந்நாள் மட்டும் அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இன்னும் விளங்காத புதிராக இருக்கிறது. ஆனால் நமக்கோ, நம்முடைய திருச்சபைக்கோ தேவனாய கர்த்தர் அதை அந்த புதை பொருளை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு புதை பொருளாக விற்காதபடிக்கு அதோட ரகசியத்தை நமக்கு தேவனாய கர்த்தர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோதனை செலுத்துவோமாக. அதற்காக நாம் பாக்கியசாலிகள் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? சோத்திரம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்தரிப்போமாக. இன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் இந்த சாத்தானுடைய வருகை குறித்து, இந்த அந்திகிறிஸ்து வருகை குறித்து அநேகமான போதர்கள் அல்லது எல்லா போதர்களும் சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த வருகையை குறித்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இந்த 2 வருகை குறித்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இதில் எது முன்னால் வரும் எது முன்னால் வரும்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு அறிவுக்கு உட்பட்டதை அல்லது அவர்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்களையும் சாத்தான் கண்ணை மசக்கி வைத்திருக்கிறபடினாலே அவருடைய ஆவிக்குரிய அறிவை மசக்கி வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு அநேகமான ஊழியக்காரர்கள் சபைக்கு வெளியே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த 2 வருகை எப்பொழுது வரும் ஐயா என்று கேட்கிற மக்களுக்கு அவர்கள் சொல்லுகிற தப்பறையான விளக்கம், தவறான விளக்கம் என்னன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை முதல்ல இருக்கும். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது ஆயத்தமாக இருக்கிற நல்ல கிறிஸ்தவர்களும் நாமளும் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்து வருவான். ஆனால் அப்படின்னா அந்தி கிறிஸ்து இயேசுக்குள்ள ரகசிய வருகைக்கு பின்பாடு தான் வருவான். அவன் ரகசிய வருகை பிற்பாடு அவன் வருகிற போது அப்படின்னாலே நாம் அவனுடைய ஆளுகைகளை நாம் கையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? முதல்ல ரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படணும் என்று சொல்லி இப்படி ஒரு காரியத்தை நமக்கு இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. உலக ஊழியக்காரர்கள் அல்லது அப்படியாக கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்று பெயர் பெற்றவர்களும்
பெரியவர்களும் சிறியவங்களும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்பா, அந்த குறித்து வருகைக்கு அப்புறம் கர்த்தருடைய வருகை இருக்கா? கர்த்தருடைய வருகைக்கு அப்புறம் அந்த கிறிஸ்துடைய வருகை இருக்கா? சாத்தானுடைய வருகை இருக்கா என்று சொல்லி பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, பெரிய ஊழியக்காரர் என்ன சொல்லுறாங்க, பிரபலமான ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஓரமா வச்சிருந்தோம். ஆண்டவருடைய வேதம், வேத வசனம் இந்த சாத்தானுடைய வருகை எப்பொழுது இருக்கும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு முன்னால இருக்குமா பின்னால இருக்குமா, வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்து, நாம் மாத்திரமல்ல இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவடைந்து தங்களை காத்துக் கொள்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 31-32 இந்த அந்த கிறிஸ்து இல்லை சாத்தானுடைய வருகை எப்படி இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி அங்கே ரொம்பவும் விளப்பமாக தெளிவாக தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது என்று சொல்லி தானியேல் புத்தகத்தில் தானியேல் தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன சொல்லுகிறது, தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன, தானியேல் புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 31-32 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி வைப்பார்கள். அவன் அவனுடைய வார்த்தைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை, அதை கை கொள்ளாதவர்களை, அதற்கு எதிரிகளாக இருக்கிறவர்களை, ஆமா இச்சகம் பேசினாலே ஆமா கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். ஆமா இப்படி அந்த சாத்தானுடைய வருகை இப்படி இருக்கும், அந்த அந்திகிறிஸ்துடைய சாத்தானுடைய அந்த வருகை இப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த சாத்தான் இந்த உலகத்தில் அப்படியாக அந்திகிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிற பொழுது அவனுடைய சேனைகள், அவனுடைய சாத்தானுடைய சேனைகளாக இருக்கிறதான அந்த கூட்டங்கள் என்ன செய்யும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அரணான பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் அவன் என்ன செய்வான், அன்றாடம் ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிறதான காணிக்கை பலிகள் எல்லாம் என்ன செய்வான், நிறுத்தி போடுவான். நிறுத்தி போட்டு என்ன செய்வான், அங்கே அருவருப்பான காரியத்தை கொண்டு வைப்பான், ஒரு சிலையை வைப்பான். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கிறிஸ்து வருகிறதுக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால் எருசலேமில் என்ன செய்யப்படும், ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கட்டப்படுகிற பொழுது அந்த கிறிஸ்து வருவான், வந்து இந்த ஆலயத்திலே தன்னை என்ன செய்வான், தேவனை போல காட்டிக் கொள்வான். அங்கே என்ன செய்யப்படும், அங்கே ஒரு பேசுகிற சிலை என்ன செய்யப்படும், அங்கே அப்படியாக ஸ்தாபிக்கப்படும். இது எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் பேசுகிற அல்லது எப்படியாக அறிந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 36 முதல் 38 வசனங்களை கூட வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா பெரியவனாக்கி, ஆமா நான் தான் தேவன் சொல்லுவான். அவன் ஆண்டவர் கோபம் அவன் மேல உண்டாகிற மட்டும் அது அவனுக்கு கைகூடி வருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவனை மேசியா என்று அல்லது வருகிறவராகிய கிறிஸ்து என்று தேவன் என்று என்ன செய்வார்கள், அவனை நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு சூதான மனிதனாக ஒரு இருப்பான். ஆமா கர்த்தர் அவனுக்கு நிர்ணயித்து வந்திருக்கிற அழிவு அவன் மேல் வரும். ஆமா அவன் மதியாமலும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை பெரியவனாக்கி கணம் பண்ணி ஆமா எருசலேம்ல தேவாலயத்தில் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியத்தை அவன் செய்வான், அவன் வருவான். அது எல்லாருக்கும் தெரியும். சாத்தானு வருகை உண்டாயிருக்கும், அது எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து ஒப்புக்கொள்கிற காரியமா இருக்கிறது. ஊழியக்காரர்கள்
பிரபலமானவர்களும் எல்லாரும் பேசுகிற ஒரு காரியமா இருக்கும். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? தன்னைத்தான் தேவனைக்கும் போல உயர்த்துகிறவனாக இருப்பான். அன்றாட பலி, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சோத்திர பலிகள், துதி பலிகள், ஆராதனைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆலயங்களில் ஸ்டாப் பண்ணப்படும். அந்த ஆலயங்களில் எல்லாம் அவன் என்ன செய்வான்? தன்னுடைய காரியத்தை கொண்டு வந்து அங்க வைப்பான். அப்பொழுது அவனுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எங்கே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவரே நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும். 12 நாளை கூட வாசித்து பாருங்க. 12 நாள். ஆமா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசிக்கொள்ற மாதிரி அன்னைக்கு தானியேலுக்கும் இப்படி ஒரு ஆன்டி கிறிஸ்துக்கு எதிரான ஒருவன் சாத்தானுடைய ஆள் வருவான். அவன் சாத்தானால் அப்படியாக முற்றிலும் ஆள் கொள்ளப்பட்டவனாக, அந்த ஆவினால் வலுசர்ப்பத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டவனாக, அதிகாரம் கொடுக்கப்பட்டவனாக இருப்பான். வலுசர்ப்பம் தன்னுடைய அதிகாரத்தை முழுவதும் அவனுக்கு கொடுக்கும் என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தானியேலுக்கும் தேவனாகிய சொன்னார், வருவான்னு சொன்னார். அது எப்போ எப்படி அப்படின்னு அவர் அறிந்து கொள்ள அவர் பிரயாசப்பட்ட பொழுது இப்ப திரும்ப வாசித்து பாருங்க. அது 4ஆம் வசனத்தை. ஆமா, உனக்கும் அது என்ன செய்யப்படவில்லை. அது என்னுடைய ரகசியம் என்ன, அது எப்படி அந்த காரியம் நிறைவேறும், எந்த காலத்தில் நிறைவேறும், அது எப்படி நடக்கும் என்று சொல்லி உனக்கும் அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அது உனக்கும் ரகசியமாக பொது பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆமா, தாழ்படினாலே இந்த வெளிப்படுத்தலை நீ என்ன செய்ய, முத்திரை போடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஆராய்வாங்க. ஆனாலும் அதற்குரிய காலம் வர்ற பொழுதுதான் அது என்ன செய்யும். அவன் எப்போ வருவான், எங்க வருவான், கர்த்தருடைய வருகைக்கு முன்னால வருவானா பின்னால வருவானான்னு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப என்ன செய்யப்படுகிறது, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து அவர் கேட்கிறாரு, தானியேல் கேட்கிறாரு. அவருக்கு ஆவல் அடங்கலை, எப்படியாவது தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாரு. ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படித்தானே இருக்க முடியும். கர்த்தர் ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கிறாருன்னா அதனுடைய உண்மையான காரியம் என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள விரும்புவாங்க. எதற்காக என்று சொன்னா, ஒன்று அதன்படி நம்ம நடக்கணுங்கிற அந்த ஒரு பெரிய ஆவலம் ஆசையம் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கும், இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். ரெண்டாவது, அதுக்கு ஒருவேளை தப்பிக்கொள்றது எப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அது சரியா வழங்கினா தானே நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு தப்பிக்கொள்ள முடியும், அல்ல அதன்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுவாங்க. அப்படி இவரு அதை மறைச்சு வச்சுட்டப்பா, உனக்கு மறைச்சு வச்சுன்னு சொன்னாலும் இவருக்கு ஆவல் தாங்கல. திரும்பவும் கேட்டாருன்னு இந்த 7ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்க. வாசிங்க. ஆமா, அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும், ஆமா 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 வாசிங்க. ஆமா அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டாரு. மறுபடியும் அங்க பேசிக்கிட்டாங்க. அவர் கேட்டாரு, ஒரு காலமும் காலங்களும் அரை காலங்களும் ஆகும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு அவர் பார்த்தாரு. பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடிக்கப்படும் சொன்னாங்க. அப்ப அது என்னன்னு இவருக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. ஆனால் அவர் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, தானியேலே நீ போகலாம், உனக்கு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது, அதனுடைய உள்ளான காரியம் இப்போ அது சொல்ல வேண்டிய காரியம் இல்லை, நீ எழுதி வச்சுட்டு போக வேண்டிய காரியம் இல்லை. அது எப்போ முடிவு காலத்தில் கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற பொழுது அன்றைக்கு இருக்கிற தேவ ஜனங்கள், அன்றைக்கு இருக்கிற தேவனுடைய மனிதர்கள், உண்மை உள்ள தேவனுடைய மனிதர்கள், கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிற இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் பின்பற்றுகிறவர்கள், அவர் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாக போகிற அந்த கூட்டத்திற்கு அது வெளிப்படுத்தப்படும் கடைசி நாட்கள்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு அதை புதிய பொருளா வச்சுட்டாராம்.
அப்ப என்னன்னா சாத்தா வருவா, அந்த கிறிஸ்து வருவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கு. தானியலுக்கு அன்னைக்கு விளங்குச்சு, ஒருத்தன் வரப்போறான், கடவுளுக்கு எதிரடியான ஒருவன் வரப்போறான், ஆன்டி கிரைஸ்ட் வரப்போறான், அவருக்கு விளங்குச்சு. எப்போ, எந்த காலத்தில், இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மறைச்சு வச்சாச்சு. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ இதெல்லாம் படிக்கிறாங்க, இதெல்லாம் படிக்கிறாங்க தானே. திரும்பவும் கீழே கூட திரும்ப சேர்த்து வாசி பார்க்கலாமே, 11 முதல் 13 வரைக்கும் வசனங்கள் வாசி பார்க்கலாமே. எங்க ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அன்றாடப்படி நீக்கப்பட்டு, ஆமா 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 ஆமா. அந்த 11:31 சொன்னது திரும்பவும் இங்க 12:11 சொல்லி இப்படி என்ன செய்யும், ஒரு காலம் வரும், அந்திகிறிஸ்து வருவான் அப்படின்னு தானியேல்கிட்ட சொல்லி, நீ போய் என்ன செய்ய, உன் காலம் முடிஞ்ச உடனே நீ மண்ணில் படுத்துக்கோ, திரும்பவும் உயிர்த்தெழுதல் உண்டாகிற பொழுது உன்னுடைய வீதத்துக்கு, உன்னுடைய பங்கு வீதத்துக்கு நீ உயிர்த்தெழுந்து வருவ அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானின் வருகை, அதாவது அந்திகிறிஸ்துவின் வருகை, இது புதைபொருளாக ரகசியமாக வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது சரியா அவங்களுக்கு வெளிப்படாதனால, அல்லது வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனாலும் வேதத்தை காணும்படியாக வேதத்தினுடைய அந்த ரகசியங்களை, அந்திகிறிஸ்து குறித்தான ரகசியங்களை அவர்கள் உணர்ந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் தேவனுக்கு முன்பாக வேண்டாம் என்று இருக்கிறபடினால என்னவோ தெரியல, அவர்களுக்கு அது வெளிப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவர்கள் தப்பான ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல வருகை ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், கிறிஸ்தவர்களாகிய நம்மெல்லாம் கர்த்தருக்கு ஒழுங்காக ஆராதனை செய்கிற நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படி இப்படின்னு பிரசங்கித்து, அதுக்கப்புறம் சாத்தா வருவான். கைவிடப்பட்டவங்க என்ன செய்வாங்க, அந்த வருகையில கைவிடப்பட்டவங்களை சாத்தா வந்து என்ன செய்வான், ரொம்ப கஷ்டப்படுத்துவான். பெரிய நெருக்கமான காலம் உண்டாயிருக்கும். அதனால சாத்தானுடைய அந்த அந்திகிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால நம்ம தப்பிக்கொள்ளணும், ஆண்டவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்ப்போமா? நான் வந்துட்டு போன பிறகு தான் அந்திகிறிஸ்து வரும்னு அங்கே எழுதி வச்சிருக்கிறாரா, அல்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னு நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கணும். நான் இங்கே உள்ளே இருந்து கேட்குறவங்க மாத்திரமில்ல, ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் இந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் பார்க்குறவங்களும் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். வாசிங்க, மார்க்கு 13 32 33 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பாருங்க. மார்க் 13 ஆண்டவரத்தில் சீசர்கள் கேட்டாங்க, கூடி வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே இந்த உலகத்தோட முடிவு எப்படி இருக்கும், எப்போ வரும், நீங்க எப்போ வருவீங்க, கிறிஸ்துவனுடைய மேசியாவுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அப்போஸ்தலர்களும் தனித்து கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த 13ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா அநேக காரியங்களை என்னெல்லாம் என்னுடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் சம்பவிக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பட்டியலிட்டுக்கிட்டே வராது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை, அவசியமும் இல்லை. இப்போ அந்திகிறிஸ்து ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்னால வருவான்னு ஆண்டவர் சொன்னாரா, பின்னால வருவார்னு சொன்னாராங்கிறது இந்த வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம இப்போ வந்து கூர்ந்து கவனிக்க போகிறோம். வாசிங்க பாப்பா. ஆமா, மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இது ஆண்டவருடைய வரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டையும் குறித்து அங்கே சொல்லிட்டு வராரு. அப்போ இந்த அந்திகிறிஸ்து எப்போ வருவான், முன்னாலே பின்னாலே, இதான் இன்னைக்கு முக்கியமான நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக். மார்க் 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 . 13 .
4 முதல் 6 வரைக்குள்ள வசனத்தை வாசி பாருங்க. ஆமா, நீங்க வருவீங்க தானப்பா, அதுக்கு முன்னால இதெல்லாம் நிறைய காரியம் சம்பவிக்க வேண்டும் சொல்றீங்களே, நிறைய அடையாளங்களை சொல்றீங்களே, அதெல்லாம் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு தெரியப்படுத்தினார். அதைத்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. வாசிங்க. ஆமா, 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 ஆமா. போதும். அப்போ அநேகர் வருவாங்க, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா, நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் அப்படியாக வானம் ஏறி போனேன் அல்லவா, அப்படி நான் போகிற பொழுது வெண்ணுடை தருத்த தூதர்களும் அன்றைக்கு இருந்தால அந்த சீசர்களுக்கு மத்தியில் அப்படியாக அவர்கள் கண்களுக்கு காணப்பட்டு, என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயரே, இந்த வானத்துக்கு எப்படி ஆண்டவர் ஏறி போனாரோ அப்படி திரும்பவும் இறங்கி திரும்ப வருவார் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்படி நான் வருவேன்பான்னு ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து திரும்பவும் பரலோகத்துக்கு போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் என்ன செய்வேன், உங்களை சேர்த்துக் கொள்வதற்காக, நான் உண்மை உள்ள கிறிஸ்தவங்களை சேர்த்துக் கொள்வதற்காக நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். அதைத்தான் இங்கே மரிக்கிறதுக்கு முன்னாலே சொன்னாருன்னு இங்கே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். அப்போ எப்படி ஏறி போனாரோ அப்படி இறங்கி வருவார் அப்படி நாங்கள் எழுதப்பட்டிருக்க. இப்பவுமே என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது, அநேகர் கிறிஸ்து வந்தாச்சுன்னு சொல்றாங்க, வரலன்னு சொல்றாங்க, இப்படி பல காரியங்களை பல விதமாக சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒன்று, இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற உபதேசம் மக்கள் மத்தியில் பரப்பி விடப்பட்டிருக்கிற காரியம், கிறிஸ்தவ மண்டபத்தில் பரப்பி விடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால ஆண்டோட வருகை இருக்கும், நம்ம தப்பிக்கொள்ளலாம். அப்ப கைவிடப்பட்டவங்க அவங்க கையில மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே அதிகாரத்துல 14 வசனத்தை வாசி பாருங்க. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து காலியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல, தானியேல் புத்தகம் 11:12 இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனா இருப்பான், எப்படி வருவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல. அதை குறித்து இவருங்க திரும்பவும் என்ன செய்தாரு, ஆண்டவர் அதை கோடிட்டு நினைவுபடுத்தி இங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆமா, அதை வாசிக்கிறவன் சிந்திக்கணும். இப்படி வருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்போ விடுவான் அப்படிங்கறத நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதுல. ஆமா, அதுக்கு கீழே நிறைய காரியத்தை சொல்லிட்டு தான் நான் மார்க் 13, 32, 33 சொன்ன பொழுது இதெல்லாம் சம்பவித்த பிறகுதான் நான் என்ன செய்யப்படும், நான் வருவேன். ஆனா எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது அப்படின்னு அங்க அவர் நிச்சயிச்சிட்டாரு. அப்படி ஒரு போர்டு போட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அதுவும் ரகசியம், எப்போ ஆண்டவர் வருவாருங்கிறது ரகசியம். அப்போ தானியேலோட புத்தகத்தில் சாத்தான் வருவான், அந்த கிறிஸ்து வருவான் என்கிறது சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் எப்போ வருவான்னு தானியேலுக்கும் தெரியாம போயிட்டு, இதெல்லாம் வாசிக்கிற ஊழியக்காரங்களுக்கும், அதாவது சபைக்கு வெளியே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவருக்கு வெளிப்படுத்துகிறது கர்த்தருக்கு சித்தமில்லை போல இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, இப்படி தப்பா அவருக்கு அறிந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் வருகிறதுக்கு முன்பாக சம்பவிக்க போற காரியம் என்னன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து நமக்கு இப்படி தொடர்ந்து கர்த்தர் வரியை குறித்து சொல்லப்பட்ட வாசித்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் வருகிறதுக்கு முன்பாக அந்த கிறிஸ்து வருவான். அவனுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது வருவான். அவனுடைய கொடிய காலங்கள் உண்டாயிருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு பெரிய நெருக்கம் உண்டாயிருக்கும். அதுக்குதான் வெளிப்படுத்தலாம் சொல்லுகிற பொழுது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, பரிசுத்தவானுடைய பொறுமை இதில் விளங்கும். அந்த நெருக்கமான காலத்துல கிறிஸ்துவ மறுதளித்துல விட்டாமன்னு சொன்னா நமக்கு அந்த மோட்சம் கிடைக்காது, நம்ம தோத்து போயிருந்தோம் சாத்தாங்கிட்ட, அந்த கிறிஸ்துட்ட. அப்போ பரிசுத்தவான்கள் பொறுமை இதில் விளங்க அப்படின்னு சொன்னா, யாரு
எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் அடி மிதி உத இல்ல கொலை செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் வந்தாலும் நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, என்ன தான் நீ வணங்கணும்னு அவன் சொல்லுகிற பொழுது பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? திடமா நின்று அங்க ஏற்கனவே சொல்லப்பட்டது போல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவனை அடையாளம் கண்டுக்கிடுவாங்க, என்ன கண்டுக்கிடுவான்னு சொல்லி தானியேல் புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. நம்ம வாசித்த வேத பகுதியில் ஒரு இடத்துல. அப்போ அவர்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த அந்தி கிறிஸ்து வந்து அன்றாட பலியை நீக்கி அந்த இடத்துல தான் உட்கார்ந்து பேசுகிற ஒரு சிலையை அங்கே வச்சு அதைத்தான் வணங்கணும், என்னத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கடுமையாக காரியங்களை செய்கிற பொழுது மறுதளிக்காமல் நின்று, அதான் அந்த கீழே இருக்கு 14க்கு கீழே இருந்து தாக்கு பிடிச்சி முடிய பெருந்தான் யாரு நிலைச்சு நிற்காங்களோ அவங்க அடுத்து கர்த்தருடைய வருகை இருக்கும், ஏன்னா வருகை என்னோட வருகை இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு அங்கே ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? உபத்திர காலம் வரும், அதுக்கு முன்பாகவே உபத்திர காலம் வரும். அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே அந்தி கிறிஸ்து ஆவி கிரியை செய்யும். அந்தி கிறிஸ்து ஆவி இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய நிருபங்கள்ல என்ன செய்திருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறாரு. அவனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வான்? மறுதளித்து நான் அவர் இல்லை, நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? ஜனகணத்தில் பொய்யான காரியத்தை சொல்லி வஞ்சகமா என்ன செய்வான்? மக்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு தெளிவாக எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரே என்ன சொல்லியிருக்காரு? இந்த வேத பகுதியின்படி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்ம எப்பவும் விசுவாசிக்கணும். வேதத்தில் என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற மாத்திரமில்ல, கை கொள்ளணும். அப்பந்தான் நம்ம விசுவாசிகள். வேதத்தில் என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கர்த்தருடைய ஆவியானோடு துணை கொண்டு கருத்தாய் நாம் ஆசித்து தேவ ஆவியினால் நாம் இந்த காரியங்களை நாம் சந்தேகம் இல்லாம நம்ம நீக்க பெற தெளிவாக நாம் தெரிந்து கொண்டு நாமும் அதன்படி நடந்து ஜனங்களையும் அந்த வழி நடக்கிறதுக்கு நம்ம காரணகர்த்தாக்களாக ஊழியக்காரர்கள் இருக்கணும். அப்ப இங்க தெளிவாக இங்க எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சொல்லிட்டாரு. சரி, இந்த ரகசியம் ஆண்டவரே அப்படியே ஓரளவு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ரகசியம், இந்த அந்திகிறிஸ்து எப்போ வருவாங்கிற ரகசியம் எப்போ உடைக்கப்பட்டது, யாருக்கு உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிற பொழுது இந்த ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு தான் தெளிவாக திட்டமாக உடைக்கப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அன்றைக்கும் சீசர்கள் கூடி வந்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினார்கள், தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். அப்படிப்பட்ட காலங்களில் அன்னைக்கே திடீர்னு ஜனங்கள் மத்தியில் இந்த பவுல் இப்படி ஆண்டவருடைய வரியை குறித்து அப்பப்போ காரியங்களை குறித்து நிருபங்கள்லையும் நேரடியாக பிரசங்கம் பண்ணுகிற பொழுதும் அவர் வலியுறுத்தி முக்கியப்படுத்தி ஆண்டவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கும், எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம், அப்படி எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை இருக்கும்னு சொன்னால் நம்ம எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்ம விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்காகத்தான் சீசர்களாக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக நாம் தேவசேனத்தில் கூடி வருகிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். முக்கியமான நோக்கம் ஆண்டவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பொழுது அப்போ ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியல, எப்படி வருவாருன்னு தெரியல. அப்போ பவுலையா இப்படி ரொம்ப தீவிரமாக இதை குறித்து அடிக்கடி பேசுகிறாங்களே, நிருபத்திலாம் சொல்கிறாங்களே, அப்போ ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குன்னு சபைக்குள்ள ஒரு பரவலான ஒரு பேச்சு உண்டாயிட்டு இது பவுலடியார் காத்துக்கும் போச்சு. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும்னு சொல்றதுல மரித்தவர்கள் காரியங்கள் சொல்லுகிறவங்க 1 தெசலோனிக்கேயர்ல அது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உயிரோடு கூட இருந்தால் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாயிருந்திருக்குது.
அப்போ இது அவர் காதுக்கு போன பொழுது அவர் கத்தடத்திலிருந்து திட்டமாக இந்த காரியங்களுக்காக காத்திருந்து வெளிப்படுத்தல் பட்டு தான் இந்த 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் 1 தொடர்ந்து எழுதிட்டு வராரு. முதல்ல 2 தெசலோனிக்கே 2:1 முதல் 4 வரைக்குள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போ இந்த கர்த்தருடைய வருகை இந்த சாத்தானுடைய வருகை, அந்திகிறிஸ்துவினுடைய வருகை எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத அவர் திட்டமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இதையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க. வாசிட்டு அது ஏன் அவங்களுக்கு விளங்கலன்னு தெரியல. கர்த்தர் விளங்காமல் இருக்கட்டும்னு வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் விளங்க வேண்டான்னு அவர் நினச்சிட்டாரா என்னன்னு செய்ய. எதுக்கு விளங்கி என்னத்துக்கு? இவங்களுக்கு விளக்கி சொன்னாலும் இவங்க மக்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. இவங்களும் ஆயத்தப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு கண்ணை திறந்து என்னத்துக்குன்னு ஆண்டவர் வச்சுட்டாரோ என்னமோ தெரியல. வாசிங்க. அன்றியும் சகோதரரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் ஆமா நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுகிறதையும் ஆண்டவரின் 2வது வருகையும் ரகசிய வருகையும் அதை குறித்து நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது ஆமா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டால் ஆமா ஆமா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு. என் பேரை சொல்லிட்டு நிறைய கள்ளமாறு வருவான், கள்ள கிறிஸ்துக்குள்ள வருவான், கள்ள தீக்க தெரிஞ்சது வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க மோசம் போயிடாதீங்க. ஏனெனில் விசுவாசம் துரோகம் முந்தி நேரிட்டு 4 வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் என்னப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். அவன் ஆண்டவர் ஆலயத்தில் ஆண்டவர் போல உட்கார்ந்துருவான். ஆமா, அப்போ அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஆண்டவர் எப்போ வருவாருன்னு அவர் உடைச்சு சொல்லிட்டார். அந்த முத்திரையை என்ன செஞ்சிட்டாரு? அவர் உடைச்சு தெளிவாக என்ன செஞ்சிட்டாரு? அங்க அவரு சொல்லிட்டாரு. ஆண்டவர் வருகை எப்படி இருக்கும்? அந்திகிறிஸ்து வந்த பிற்பாடு தான் ஆண்டவர் வருகை இருக்கும்னு தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏனெனில் எவ்விதத்திலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் விசுவாசம் துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன் சாத்தானுடைய பிரதிநிதியாக வரப்போகிறதான அந்த அந்திகிறிஸ்து குறித்து இங்க பாவ மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப பாவ மனுஷன் யாரு? முழுசு பாவமான ஒரு மனுஷன், முழு பாவியா ஒருத்தன் வருவான். அவன் யாரு? அவன் அந்திகிறிஸ்து. அந்த அந்திகிறிஸ்து வந்தால ஒழிய, அவன் வெளிப்பட்டால ஒழிய அதுக்கு முன்னால ஆண்டவர் வரமாட்டார்னு இங்க ரொம்ப விளப்பமா தெளிவா பரிசுத்த பவுல் ஐயா எழுதி வச்சிருக்கிறாங்க. தானியேலில் சொல்லப்பட்டதுதான் இவரு அங்க நம்ம ஏற்கனவே வாசித்தது தான் இங்க அவரு நமக்கு முன்ன வச்சு காரியங்களை சொல்றாரு. இதே தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீங்க எப்போ வருவீங்க, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி சீசர்கள் தனித்திருந்து பொழுது கேட்ட பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். அப்போ ஆண்டவர் எப்போ இருக்கும்? அந்திகிறிஸ்து வந்த பிற்பாடா? ஆண்டவர் வந்த பிற்பாடா அந்திகிறிஸ்து வருவானா? என்ன எழுதியிருக்கீங்க? அந்திகிறிஸ்து வந்த பிற்பாடுதான் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரும் குறிப்பாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். பவுல் அதை திட்டமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்து அதை ரொம்ப தெளிவாக திட்டமாக அறிந்து சபைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நிருபமா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். ஆதி சபைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஆண்டவர் வருகை சமயமா இருக்கிறேன்னு ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது இல்லை எங்களுக்கு வந்து நிருபத்திலாவது ஏதாவது எழுதிருந்துச்சுன்னா அது அப்படி உடனே நடந்துடும் நினைக்காதீங்க. முதல்ல அதுக்கு முன்னால தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும். ஆண்டவர் சொல்லிட்டு போன காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும். அவரும் அதை குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாரு.
அந்த அருவருப்பு சாபிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த சாத்தான் வரணும், அந்த பாவ மனுஷன் வரணும், அந்த அந்தி கிறிஸ்து வரணும். அவன் வந்த பிற்பாடுதான் கிறிஸ்துவோட வருகை இருக்கும். அவருடைய வருகையும் எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் வெளிப்படுத்தப்படும். ஆரம்படினால உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்னு ஏசப்பா சொன்னார். அன்னைக்கு இருந்த சீசர்களுக்கும் யூதர்களுக்கும் மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகை சமயமாக இருக்கிற இந்த காலங்களில் இருக்கிற நம்மளை தான் அங்கே குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் சொல்லுகிறேன்னு சொல்லுது. இது கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படி நான் தேவண்ட பிள்ளைகளை கிறிஸ்துவின் வருகை பிற்பாடு சாத்தான் வருகை, பாவ மனுஷனாகிய அந்த ஆன்டி கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவோட வருகை இருக்கும் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் போதிக்கப்படுகிறது. பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் அதைத்தான் போதிக்கிறாங்க. மக்களும் அவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் ரகசிய வருகை பின்பாதான் சாத்தான் அந்த பாவ மனுஷன் வருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு என்கிறது வேதத்தில் தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் கண்களுக்கு அது விளங்கவில்லை என்பது நமக்கு என்ன செய்யலை, நமக்கு தெரியலை. அதற்காக நமக்கு கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய சபையானது கடைசி கால சபை அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கு காரண காரியம் என்று சொன்னால், வேதத்தில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மரபொழிவாக இருக்கிறது, கருகளாக இருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது. சரியாக தெளிவாக காரியங்களை விளங்கிக் கொள்ளப்பட முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து இந்த சபை எழுப்பின பொழுது அதை சபைக்கு எபேசியர் எழுதப்பட்டது போல அந்த ரகசியங்கள் எல்லாம் கர்த்தர் எழுதுகிறார், சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. ஆனபடினால இந்த தப்பறையான உபதேசத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தப்பிக்கொள்ளுங்க. சரி, இந்த அந்தி கிறிஸ்து இந்த பாவ மனுஷனை குறித்து அருளப்பர் என்ன சொல்லியிருக்கிறார்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. யோவான், சின்ன யோவான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். 1 யோவான் 2:18. அப்ப பாருங்க, தானியேலில் எழுதப்பட்ட காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு புத்தகத்திலே மாத்திரமல்ல, தொடர்ந்து இதை மத்திய புத்தகத்தில் 24 இந்த காரியம் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறது. பவுல் அப்படி சொல்லிட்டாரு. இந்த யோவானும் இந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. ஆமா, ஆண்டவர் சொன்னார்ல, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நான் வர்றதுக்கு முன்னால் எலும்பு வாங்கின போல. வாசிங்க. ஆமா, அது 2000 வருஷமா ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லவங்க இருக்காங்க. நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னவங்க இருக்காங்க. இப்படி அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு மாறாக ஜனங்களை குழப்புவதற்கு அவ்வப்பொழுது சாத்தான் சிலரை இந்த உலகத்தில் அனுப்பி அவங்களை நிரப்பி அவங்களை கொண்டு ஆண்டவர் வந்தாச்சுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. நான் தான் அந்த கிறிஸ்து, அந்த மேசியா என்று காலகாலமாக அப்படி சொல்லி கடந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப ரொம்ப சமீபத்தில் வந்துட்டோம். இனி காலத்து இல்லாதுன்னு பிரசங்க வாக்கியத்தில் ஆரம்பத்தில் வாசிப்பு ரொம்ப சமீபமா வந்துட்டோம். இப்ப சாத்தா மாட்டா பாவ மனுஷனா அந்தி கிறிஸ்து நம்ம உலகத்தில் நம்ம ஆவி அவனுக்குள்ள அனுப்பி நம்ம அவன் எழும்ப போறான். அவன் எலும்பின பிறகு தான் கிறிஸ்து வருவார். ஆனால் இதுக்கு அலர்ட்டா, இதற்கு ஜாக்கிரதையா, விழிப்பா இந்த கிறிஸ்தவ மக்கள் இருந்துடக்கூடாது, அலட்சியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பறையான காரியத்தை உள்ள நுழைச்சிட்டான். பாருங்க, 1 யோவான் 4:3 கூட வாசிச்சு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, கிறிஸ்துவையும் அவர் விட்டு போன உபதேசத்தையும் அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்து விட்டு போன உபதேசங்களையும்
யாரு சரின்னு சொல்லி மக்களுக்கு போதிச்சு சரின்னு அறிந்து ஒத்துக்கண்டு மக்களை நடக்கிறதுக்கு காரியம் இல்லாம அதற்கு மாறா எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனத்துக்கு மாறா மக்களை வேறு விதமாக நடத்துகிறார்களோ அவர்களுக்குள்ள எல்லாம் அந்த அந்திகிறிஸ்து ஆவிதான் இருக்கு. ஹல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கணும், வேதம் சொல்லுகிறபடி நடக்கணும். எதை செஞ்சாலும் கிறிஸ்து என்ன சொன்னாரோ, மாம்சத்தில் வந்த கிறிஸ்து நமக்கு என்ன விட்டுட்டு போனாரோ, அவர் 4 சுவிசேஷங்களிலும் என்னத்தை விட்டுட்டு போனாரோ, அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக என்ன காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாரோ அது எல்லாம் நம்ம கை கொள்ளும்படி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கல. அந்த கடைசி காலத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், அதை திட்டமாக, தெளிவாக, உறுதியாக, கண்டிப்பாக, கரிசனையாக ஜனங்களுக்கு அவங்க போதிச்சு புத்தி சொல்லி அவங்க முதலாவது அதுபடி நடந்து ஜனங்களையும் அதுபடி நடக்க வைக்கல அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிறது அந்திகிறிஸ்து ஆவிதான். ஏன்னா மாம்சத்தில் வந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் எதிரானவன் தான் சொல்லுவான், போதிப்பான். அந்த ஆண்டவருக்கு எதிரானவன், அவர் எழுதி தந்து விட்டு போன அவருடைய வார்த்தைகளுக்கும் எதிரானவன். அப்ப எதிரான காரியங்களை ஒரு மனுஷன் போதிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ளேயும் வரப்போகிற அந்த அந்திகிறிஸ்துவோட ஆவி தான் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் ரொம்ப தெளிவா அப்பவே சொல்லி போயிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ 2024 இருக்கோம்ல நம்ம எல்லாரும். 2 யோவான் 1 கூட வாசிச்சு பாருங்க. 2 யோவான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தோன்றி இருக்கிறார்கள். ஆமா என்று சொல்லி 1:7 தெளிவாக என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, அவருடைய அவருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி அவங்க நடந்து மக்களை நடக்க வைக்கலன்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது பிசாசுடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி, வரப்போகிற அந்திகிறிஸ்துடைய ஆவி அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்க தான் இந்த சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு சொல்றதுக்காக கேட்கிறவர்கள் மன்னிக்கவும் உள்ளது. அதான் இப்படிப்பட்டவர்கள் தான் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கிற அப்படினால கர்த்தருடைய வரியை குறித்து இவர்களுக்கு கர்த்தர் திட்டமாக வெளிப்படுத்தனால அந்த வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாதனால என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க முதல்ல வஞ்சிக்கப்பட்டவங்க அந்த அந்திகிறிஸ்து ஆவினால. அதனால மக்களை இவங்களையும் குழப்பி மக்களையும் குழப்பி விட்டுருவான். இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நம்ம வருவோம்னு சொல்லி இவங்க மெத்தாப்பா இருக்கட்டும், மெத்தனமா இருக்கட்டும், அஜாக்கிரதையா இருக்கட்டும், நம்ம வந்து இவங்களை ஒரு உருட்டி மிரட்டி அடி வெளுத்து சக்கையா புழிஞ்சு ஜெயிலில் போடணும், ஜெயிலில் போட்டு சோறு கொடுக்காதவனுக்கு சோறு கொடுக்காம வச்சு, தண்ணி கொடுக்காதவனுக்கு தண்ணி கொடுக்காம வச்சு, கொல்றவனை கொன்று நம்ம என்ன செஞ்சிடலாம், இவனோட விசுவாசம் நிற்காதபடிக்கு என்ன செஞ்சிடலாம், இவனை கடுமையாக இவனை நம்ம நடத்தி இவன் விசுவாசத்தை விட்டுறதுக்கு செஞ்சு வரப்போகிறவராகிய நமக்கு அடுத்தால வரப்போகிறவராகிய அந்த ஆண்டவருடைய வருகைக்கு இவங்களை அந்நியன் ஆக்கிடலாம், இவனை ஆண்டவரை மறுதளிக்க வச்சிடலான்னு சொல்லி இப்படி நம்மளும் மெத்தாப்பா இருந்துடாதபடிக்கு இவன் இப்படி செஞ்சிருக்கான்னு நம்ம விளங்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ ஆண்டவர் வருவதற்கு முன்னால் அந்திகிறிஸ்து வந்துருவா அப்படிங்கிறது தெளிவாக போதிக்கப்பட்டால், வேத வசனங்களோட ஆதாரங்களோட மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் என்று சொன்னால் மக்கள் என்ன செய்வார்கள், விழித்துக் கொள்வார்கள். மக்களுக்கு நாம் விழிப்பு உண்டாக்குறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்திகிறிஸ்து வந்த பிறகு தான் இயேசு கிறிஸ்து வருவாரு. அந்திகிறிஸ்துடைய வருகைக்கும் அப்படியே ஆண்டவருடைய வருகைக்கு இடையில ஒரு நெருக்கடியான காலம் இருக்கிறது. அந்த காலத்துல நான் ரொம்ப உபத்திரமான காலமா இருக்கும். அந்த காலத்தில் நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிடக்கூடாதுன்னா இப்பவே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஆவியினால நம்ம நிரப்பிக்கொள்ளணும், ஆண்டவர் வல்லமையினால நிரப்பிக்கொள்ளணும். ஆண்டவரே அப்படி ஒரு காலத்துக்குள்ள நான் உயிரோடு கூட இருப்பேன் என்று சொன்னா மறிக்காம அப்படி அந்திகிறிஸ்து வருகிற
காலங்களில் உயிரோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னா நான் உண்மை மறுதளித்து விடாதபடி நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் வேதத்தின்படி நடக்கிறதுக்காக நான் மன உறுதியோடு கூட இருந்து அதனால வருகிற எல்லா இடர்களையும் ஓத்திரங்களையும் நான் தாங்கி கொண்டு நடக்கிறதுக்கு நீ பலன் அறிவிச்சது போல அந்த காலத்திலேயே நான் என்ன செய்யணும்? உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு உமா மறுதளிச்சிடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தரணும்னு சொல்லி தெளிவாக சொன்னா என்ன செய்வாங்க? மக்கள் அந்த நாளுக்காக தங்களை எல்லா வகையிலும் ஆயத்தப்படுத்திக்கிடுவாங்க. அவங்க ஆயத்தம் இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சாத்தான் இவ்வளவு பெரிய குழப்பத்தை கிறிஸ்தவ உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறான். அப்போ 1 யோவான் 2:18, 2:22, 1 யோவான் 4:3, 2 யோவான் 1:7 சொல்லப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த கடைசி நேரங்களிலும் நீ காலம் செல்லாது அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த காலங்களில் உலகம் முழுவதும் இது சாத்தான் தான் ஊழியக்காரங்கிற ரூபத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கான். மக்கள் ஒரு பொய்யை நம்பும்படியாக வைத்திருக்கிறான். தேவ ஜனங்களே, இதை கேட்கிறான தேவ ஜனங்களே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாடுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும். 2 கடையில் ஒரு உபத்திர காலம் இருக்கிறது. அது பரிசுத்தவான்களுக்கு ஒரு சவால் நிறைந்த காலமாக இருக்கிறது. அவர் பரிசுத்தவான்களின் நகரத்தை வளைந்து கொள்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் பொறுமை இதில் வழங்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. யாரை தாக்கப்படுத்தி கிறிஸ்துவை மறுதலிக்காம அவருடைய வழியிலையும் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய வருகையில் அடுத்தால உண்டாக கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதுதான் சரி. நான் தான் இந்த மேசியா வந்துட்டேன், 1000 வருஷ ஆட்சிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இவன் ஜனங்களை வஞ்சிப்பான்னு சொல்லி குழப்பி விடுறது தானே சாத்தாண்டு வேலை. நம்ம தெளிவாக இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் நம்ம தெளிவாக இருந்துடக்கூடாது. நம்மளை குழப்பி விடணும், நம்மளை சுற்றி விட்டுறணும். நீ சுற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சுற்றி விட்டுறணும். 2 Thessalonians 2:9 வாசி பாருங்க. அவன் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வானாம். பொய்யான அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வான்னு அதே புத்தகத்தை தொடர்ந்து அவனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், எப்போ வருவான், அவன் என்ன செய்வான், எப்படி மக்கள் வஞ்சிக்கப்படுவாங்க, நான் தான் வந்து மேசியா கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்து செய்த போல தேவனுடைய மனுஷர்கள் ஆதியிலே செய்தது போல பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வானா. அப்போ உயிரோட எழுப்பான், கண்ணு குருடா போனவனுக்கு கண்ணு தெரியும், வாய் பேசவனை பேச வைப்பான், நொண்டியை நடக்க வைப்பான், சப்பானியை எழுப்பி விடுவான், செத்தவனை உயிரோடு எழுப்புவான், எல்லாத்தையும் செய்வான். ஏன்னா சாத்தானுக்கும் வல்லமை உண்டுன்னு தான் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுக்கு வல்லமே கிடையாதுன்னு சொல்லலை. இறைவன் சுப்ரீம் பவர், அவருக்கு முன்பாக வல்லமை இல்லை. ஆனால் அவனுக்கும் சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசி. அந்த அக்கிரமணக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செய்கையின்படி பொய்யான அற்புதங்களோடும் இருக்குன்னு அங்கே எழுதி வச்சிருக்கு. அது என்ன பொய்யான அற்புதம்? அப்போ எல்லாத்தையும் செய்வான். நான் இப்போ தேவட்ட மட்டும் தான் உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு அந்த கடைசி என் டைமில் இனி காலம் செல்லாத சொல்லியாச்சு. ஆண்டு வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில் ஜனங்களை தேவனத்துக்கு திருப்பும்படி பாவ வாழ்க்கையிலிருந்து பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி தேவனோடு கூட கர்த்தரா இயேசு கூட அவர்களை சேர்க்கிறதுக்காக கர்த்தர் ஆதி திருச்சபையில் நடப்பித்த பலத்த அற்புதங்கள் அடையாளங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த கடைசி நிமிஷங்களை திரும்பவும் நடப்பிப்பார். நடக்க போகுது. அதை யார் செய்ய போறாங்கிறது தான் சபைக்குள்ள இப்போ கேள்வியாக இருக்கிறது. அப்போ அவங்க செய்வாங்க. அப்போ மக்களை குழப்புறதுக்கு அதான் செய்யறதுக்கு இவன் என்ன செய்வான்? அவங்க செஞ்சதெல்லாம் இவனும் செய்வான். செய்யற மாத்திரம் இல்ல, நான் தான் மேசியா, நான் வந்துட்டேன், நான் ரகசியமா வருவேன்னு சொன்னல, நான் ரகசியமா வந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு நல்ல நம்புற மாதிரி நல்ல
பொய் புரட்டு எல்லாம் செய்வான். ஏன்னா அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனும் பொய் சொல்லி தான் ஆதாம் யாவாலையும் வந்துட்டான். உண்மையாக சொல்லியிருந்தா அவங்க ஒருவேளை தப்பி இருந்திருப்பாங்க. இப்போ பொய்ய பொருட்கள்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ பொய்யான அற்புதம்லாம் என்னய்யா? யாத்திராம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 8-11 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் மோசேயும் ஆரோனையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளாக, தங்களுடைய பிரதிநிதியாக, தூதர்களாக, அம்பாசிடராக என்ன செய்தார்? அனுப்பினார். அவர் அனுப்பி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, பார்வோன் சமூகத்தில் போய் என்ன செய்ய, நான் இஸ்ரவேலின் தேவன், எபிரேயருடைய தேவனாக இருக்கிறேன், நானே தேவன் என்று அவர்கள் அறிய முடியாத அவங்களுக்கு முன்னால அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னாப்ல. அப்போ அவங்க செஞ்சாங்கன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிற. வாசிங்க யாத்திராகமம் 7 வாசிங்க 8ல இருந்து. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று ஆமா என்ன சொன்னார்? ஆமா 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 இப்படி அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் எபிரேயர் தேவருக்கு ஆராதனை என்ன போக விடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன எங்க எகிப்தியருடைய தெய்வத்தை விட என்ன அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தெய்வமா, அவ்வளோ பெரிய ஆளா? அப்படியா? அதை நான் எப்படி நம்புறது? நீ அப்போ அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், கேட்பான். இப்படி கேட்டால் நீ என்ன செய்ய, கையில் இருக்கிற அந்த கோலை போடு, அது சர்ப்பமாகும் அப்படின்னு சொன்னார். அது அங்கே நடந்துச்சு. பார்த்த உடனே ஓ ஆமாம், இவர்கள் தேவன மனிதர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், இவருடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி ஒரு எண்ணம் பார்வனுக்குள்ளே கண்டிப்பாக உண்டாயிருக்கணும். அப்போ இதை கெடுக்கிறதுக்கு சாத்தானும் தன்னுடைய பிரதிநிதிகளை அங்கே வச்சிருந்தான், மந்திரவாதிகளை வச்சிருந்தான். அசுத்தாவியினால நிரம்பி இருந்தான பொல்லாத மந்திரவாதிகளும் அவனுடைய ராஜாங்கத்தில் அந்த சமஸ்த சபையில் இருந்தாங்க. அப்படி பார்த்தாரு, பார்வன் பார்த்துருக்கான். என்னப்பா நம்ம ஆட்கள அப்படின்னு அவன் முடி ஒரு பார்வனை வணங்கிட்டு தலை குனிஞ்சிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அடுத்த எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. ஆமா ஆமா போதும், அது வரைக்கும் நிப்பாட்டிக்கிடும். அப்ப இதே மாதிரி என் டைம்ல இருக்கிறோம். இனி காலம் சொல்லாது, கடைசி நேரத்தில் இருக்கும். அப்படி நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை நானே தேவன் என்றும் அவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் கிறிஸ்துவனால என்று ரட்சிப்பில்லை என்று சொல்லியும் அவர் வரப்போகிறார் என்று சொல்லியும் அவர் என்ன செய்வார்? இந்த 7ஆம் தூதன் நாட்களில் எக்காலம் ஊதுகிறது போல, யுத்த காலத்தில் ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறது போல கர்த்தர் என்ன செய்வார்? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷர்களை ஒரு கூட்டத்தையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? இதை அறிவிக்கிறதுக்கு என்ன செய்வார்? அதிகாரப்படுத்தி மோசேயும் ஆரோனையும் அதிகாரப்படுத்தி அனுப்புனது போல ஆண்டவர் என்ன செய்வாரா? அனுப்புவார். அப்படி அனுப்புகிற பொழுது அப்ப எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் கிறிஸ்துவை தேவமாய் கொண்டிருக்கிறவர்களும் எல்லாரும் கிறிஸ்து வரப்போறாரு, அவர் வருகை செய்யமாயிட்டு வருவதற்கு முன்னால அவர் வரப்போறாரு சொல்லி அறிவிக்கிறதுக்கு இந்த தேவனுடைய மனுஷர்கள், இந்த தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆவியினால அனுப்பப்பட்டு அதிகாரம் பற்றி இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்புறதுக்காக, ஆதி திருச்சபை நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்காக, கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, மக்கள் வழங்கிக் கொள்வதற்காக, மக்கள் ஏறிட்டு பார்க்கிறதுக்கு ஏதுவாக என்ன செஞ்சாங்க? அவங்க அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த காரியங்கள் செஞ்ச போல இவங்களும் செய்வாங்க. அப்படி மக்கள் அவங்க திருப்புவாங்க. அவங்க என்ன எப்படி திருப்புவாங்கன்னா, இவங்க செய்கிறது மெய்யான அற்புதம், வரப்போகிற அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ஆவியும் இந்நாட்கள் அந்நாட்களிலும் நிரப்பிக்க போகிறது பொய்யான அற்புதம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேவனுடைய மனிதர்கள் கிறிஸ்துவனால் அதிகாரம் பெற்று அனுப்பப்பட்ட அந்த தேவனுடைய மனிதர்கள் எப்படி செத்தவங்களெல்லாம் உயிரோடு இருப்பாங்க, எல்லாம் ஆண்டவர் செஞ்சதெல்லாம் கிரிகள்லாம் செய்வாங்க.
அது எதற்காக செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இப்படி பலத்த செய்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் செய்கிற பொழுது ஜனங்கள் மத்தியிலே மனம் திரும்புதல் உண்டாகும். விளங்கிட்டீங்களா? அதான் மெய்யான அற்புதம். அது எதற்காக நடப்பிக்கப்படுகிறது? அவர்களால் தேவன் அவர்களுக்கு எதற்கு அந்த அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார்? தம்மை போல வல்லமையான காரியங்களை செய்ய முடியாத அதிகாரத்தையும் வல்லமையை கொடுத்திருக்கிறார் சொன்னா, இவர்கள் அப்படி செய்கிற பொழுது எளிய காலத்தில் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அப்படியாக செய்தார்கள். தெளிவடைந்து முகங்குப்புற அவர் உளுந்து கர்த்தரை தொழுது கொண்டது போல கர்த்தர் வரப்போறாரு கர்த்தர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் மற்ற தெய்வ வழிபாடும் வணக்கங்களும் உள்ளவர்களும் தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களும் விசுவாசிக்கும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவனை விசுவாசிக்கும்படியாக பலத்த காரியங்களை செய்வார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்கிற பொழுது மனம் திரும்புதல் உண்டாகும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக பிரகாசிப்பார். வாழ்க்கையெல்லாம் மாறிவிடும். இப்போ கொஞ்சம் அலட்சியமா இருந்த கிறிஸ்தவங்களும் விழிச்சுக் கொள்வாங்க, எச்சரிக்கை ஆயிடுவாங்க. ஐயோ, ஆண்டவர் வரப்போறாரு. அதுபடியால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இன்னும் பாவ வாழ்க்கையில் இருக்கோமே, நம் ஞானத்தனப்பட்டு பரிசுத்தாய்ப்பட்டோம், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு போயும் காணிக்க கொடுத்தோம், நம்முடைய பழைய மனுஷன் சாகலையே, நம்ம இன்னும் இந்த உலகத்து மக்களோட ஒத்த வாழ்க்கை தானே வாழுவோம். சில வேளைகளை பார்க்கிற பொழுது கடவுள் நம்முடைய இந்த மெய்யான இறைவனை அறியாத மக்களை காட்டிலும் கேவலமான நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வராதும் உணர்வடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அங்க ஒரு பெரிய மனம் திரும்புதலை இந்த கடைசி கால ஊழியர்கள் செய்வார்கள். அதுக்கு அற்புத அடையாளம் செய்வாங்க. அல்லேலூயா! இது மெய்யான அற்புதம். அப்போ ஒரு அற்புத அடையாளம் நடக்குன்னா மக்கள் மனம் திரும்பணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துக்குள் வரணும், பயபக்தி உண்டாகணும், பரிசுத்தம் உண்டாகணும், கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை தீவிரப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அற்புத அடையாளம் தப்புன்னு சொல்லி அர்த்தம். இப்பவும் யார் அற்புத அடையாளம் நடத்தாலும் மக்கள் நான் சொன்னபடி அவருடைய வாழ்க்கை திரும்பவில்லை என்று சொன்னால், பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையவில்லை என்று சொன்னால், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் அந்த அற்புத அடையாளம் அவரை நடத்தவில்லை என்று சொன்னால், அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி நடத்துகிறது என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அப்போ இப்படி நடக்கும் பொழுது அந்தி கிறிஸ்து வந்துடுவான். அந்த நெருக்கமான காலத்தில் இங்க உங்க போதிச்சுட்டு இருப்பாங்க, போதிச்சு உலகம் முழுவதும் ஆவியில போய் ஊழியம் நடக்கும். அதை இப்போ மாம்சத்தில் ஊழியம் செய்யறோம், ஊரா போறோம், சரீரத்தில் போறோம், சரீரத்தில் போய் நம்ம சபையில பிரசங்கம் பண்றோம், வெளியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த நேரத்தில் மாம்சத்தில் மாத்திரமில்ல ஆவியில போய் சுவிசேஷம் சொல்லுவார்கள். அல்லேலூயா! எங்கும் ஆவியில போய் சுவிசேஷம் நடக்கும். எனக்கு கர்த்தர் ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார். நேரங்கள் சமயங்கள் போகிறது என்று நாம் எதையும் குறைத்துக் கொள்ள கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய செய்தி, நாமும் வரையை குறித்து தெளிவுள்ளவர்களாக திருச்சபையில் இருக்கிறவர்களும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு நான் பல வருடம் ஒரு 30 வருஷத்துக்குள்ளாக நான் விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு தொடர்ந்து சில வெளிப்படுத்தலை கொடுத்துட்டே இருந்தார். ஏதோ ஒரு ஊருக்குள்ள ஒரு இடத்துல இருந்து கர்த்தராகிய இயேசு குறித்து சபை சத்தியத்தை குறித்து நான் வேகமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப திடீர்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா என்ன பிடிக்கிறதுக்கும், என்ன பிரச்சனை கூடாதபடி தடுக்கிறதுக்கும், என்ன அடித்து என்ன கொலை செய்கிறதுக்கும் சாத்தான் என்ன செய்வான்? அந்த கிறிஸ்து ஆவியை பிடிச்சு வச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்க? என்னை பிடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி இருக்கா. பிடிக்கிறதுக்கு ஓடி கம்பு கட்டையோட கத்தியோட விடாத பிடி, அவனை பிடி அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க கண்ணு முன்னாலே நான் அப்படி ஆகாயத்தில் மேலே அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும். அவங்களால என்னை பிடிக்க முடியாமல் போயிடும். இதான் ஆவியில் செய்கிற ஊழியம். அப்படி ஒரு நெருக்கமான காலம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகிறதுக்கு முன்பாகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் சபைகளுக்கும்
அதிகமான நெருக்கடி வந்து விட்டது. இந்தியாவிலே வந்து விட்டது, வந்துட்டு தானே. இந்த பிஜேபி அரசு கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்கும் அவருடைய ஆலயங்களுக்கு விரோதமாக மக்களை உழிப்பி விடுகிறவர்களாக, உசிப்பி விடுகிறவர்களாக, எதிராக கிளப்பி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதுவும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியே. நாம் தெளிவாக காணப்பட வேண்டாம். அப்படி வருகிற பொழுது நான் பறந்து போயிட்டேன், என்ன பிடிக்க முடியல. அடுத்தால பார்த்தாச்சுன்னா அப்படியே வானத்திலிருந்து கீழே இறங்கி இன்னொரு இடத்துல அதே மாதிரி தீர்க்கமாகவும் திட்டமாகவும் கர்த்தரை குறித்து கர்த்தருடைய காரியங்களை குறித்து திடசாட்சியாக நான் அறிவிக்கிறேன். அதுல ஒரு பிரதானமான வெளிப்படுத்தல் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் ஒரு பெரிய அரங்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிற ஒரு அரங்கத்தில் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்கிறது, இல்லை ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அவ்வளவு ஆயிரமான ஊழியக்காரர்களும் லட்சமான மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அங்கே அநேக காரியங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. தப்பா பேச வைக்கிறது ஆன்டி கிறிஸ்துடைய வேலை. நான் தெளிவாக திரும்பவும் சொல்லுறேன். வேதத்துக்கு மாறா தப்பா மக்களுக்கு போதிக்கிறது அந்த கிறிஸ்துடைய ஆவி. அது இப்பொழுதே கிரியை செய்கிறது. அது 2000 வருஷமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்க, அது நீங்க அதை பத்தி பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல சிஸ்டர், அது கட்டாயம் இல்லை. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுனா அப்ப நீங்க அதை மாத்திக்கங்க, சரி பண்ணிக்கங்கன்னு மலுப்பனால உபதேசம் செய்கிறார்கள் என்று சொல்ற அந்த கிறிஸ்துடைய ஆவி. எழுதி கொடுத்தாச்சு, பிறகு எனக்கு உன்ட்ட தனியா வந்து பேசணும். வேதத்தில் எழுதினது உனக்கு விளங்கலைன்னா அவரு தனியா வந்து விளக்கி பேசுவார். வேதத்தில் தான் தெளிவாக அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் எதுக்கு தனியாக வந்து பேசணும்? அப்போ அப்படி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்கு. அப்போ திடீர்னு அந்த இடத்துல நான் தோன்றேன். அது உள்ள வரல, என்ன வந்து நான் தோன்றுகிறேன். திடீர்னு அந்த கூட்டத்தில் மத்தியில் வந்து நின்றுட்டு மிகவும் கண்டிப்பாக அங்கே இருக்கிறானே பொய்யரான ஊழியக்காரன் தப்பறையாக ஜனங்களுக்கு வேதத்தை மாற்றி போதித்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதான அந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நான் அங்கே கடுமையாக சாடி அவர்களை கண்டனம் பண்ணி கிறிஸ்துவின் காரியங்கள் இதுதான் என்று சொல்லி தீர்க்கமாக ஜனங்களுக்கு பயமுன்றி நான் தேவ ஆவியினால் அங்கே அப்படியாக அறிவிக்கிறேன். அங்கேயும் பெரிய கலக்கம் உண்டாக்குது. பிடிக்கிறாங்க. எங்க பிடிக்க? பறந்து போயிட்டேன். அல்லேலூயா. எப்படி என்னோட விசுவாச காலங்களில் ஆரம்பங்களில் விசுவாசியா இருக்கிற பொழுது கர்த்தர் இந்த கடைசி நேரங்களில் இந்த எண்ட் ஊழியத்தில் எண்ட் டைம் ஊழியம் எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் திட்டமாக எனக்கு வெளிப்படுத்தல் கொடுத்திருக்கிறார். கடைசி கால ஊழியத்தில் கடைசி நேர ஊழியம் இருக்கு, நிமிஷ ஊழியங்கள் இருக்கிறது. அதை திருச்சபை தான் செய்ய வேண்டும். திருச்சபையில் இருந்து தான் தேவனுடைய மனிதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை செய்வார்கள். அவர்களோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் செய்வார்கள். எல்லாரும் செய்ய முடியாது. சாத்தானுக்கு வித்து போட்டவங்க கொண்டா கத்தல் செய்வாரு. அந்த கிறிஸ்து ஆவி உடவுலா இருந்து கிறிஸ்துவை மறுதளித்து அவர் வழியை மறுதளித்து அவர் எழுதி கொடுத்த வேதத்துக்கு மாறாக துணிகரமான துரோகமான செயல்களை செய்கிறவர்களை கொண்டா கர்த்தர் இந்த ஆவியில் நடக்கக்கூடிய ஊழியத்தை கடைசி நேர ஊழியங்களை செய்வாரு. தேவஜனமே தெளிவடைந்து கொள்ளுங்கள். இவர்கள் பெரிய ஊழியக்காரர்கள், பெரியவர்கள். இவர்கள் கடந்த காலங்களிலே கர்த்தருடைய கிரியைகளை நடப்பித்தவர்கள். நல்லது. இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். சாத்தானவர்கள் கூட்டாளிகளாக இருந்து சபையை சாத்தானுடைய கையில பிடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். உலக மனிதனுடைய கையில பிடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு வசனத்துக்கு மாறாக நீங்கள் ஒரு கடித்து பட்சித்தீர்கள் அழிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடித்து பட்சிக்கிறவங்களா இருக்காங்க. உள்ளக்குள்ளே 2 ஆகி 3 ஆகி 4 ஆகி இனி எத்தனை ஆகின்னு தெரியல. அப்ப இவங்களெல்லாம் யார்? இவர்களுக்குள்ள அந்த கிறிஸ்து ஆவி புகுந்திருக்கிறது. இன்றைக்கு நான் தைரியமாக சொல்கிறேன். கிறிஸ்துவை வித்துட்டாங்களே, சபையை சத்தியத்தை வித்துட்டாங்களே, யூதாசு மாதிரி காட்டி கொடுத்துட்டாங்களே. காட்டி கொடுத்தாங்களா கொடுக்கலையா? புறஜாதிகளத்தில்
சபையை காட்டி கொடுத்தார்களா இல்லையா? கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்களா இல்லையா? ஏயா நீங்களா எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் தேவ சன்னிதானத்துல தேவனுடைய ஆலயத்தில் நின்று மகிமையான காரியங்களை செய்ய வேண்டிய இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எப்படி கூட்டம் போட்டுட்டு நிக்கலைங்கய்யா, கூப்பாடு போட்டுட்டு நிக்கலைங்கய்யா, உங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு சொல்லி அநியாயக்காரன் என்று வயதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அப்ப இவன் எப்படிப்பட்ட ஆளு? நம்மளாம் என்னைய சொல்லல. அப்படிப்பட்ட ஆவியில் ஒரு பெரிய ஊழியம் நடக்கும்னு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை செய்கிறதுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் சபையிலிருந்து சபைக்காக, கிறிஸ்துவுக்காக தேவனால் எழுப்பப்படுகிற ஒரு கூட்டமாக இருக்கும். அல்லேலூயா! இதுதான் கர்த்தருடைய சேனை. அல்லேலூயா! நான் பேசக்கூடாது என்று என் வாயையும் என் இருதயத்தையும் நான் வலுக்கட்டாயமாக நான் மூடிக்கொண்டாலும் என் கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிற என் தேவன் என்னை விடுகிறதில்லை. ஏன்னு சொன்னா அதற்கு மாறான ஒரு நெருக்கடியான காலத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லாரும் கிண்டல் கேலி பண்ற மாதிரி இருக்கு. நானும் செல்லத்தில் சொல்லி பார்க்க ஆண்டவர்கிட்ட, ஏன்பா திரும்ப திரும்ப இந்த காரியத்தை என் வாயினால நீங்க சொல்ல வைக்கிறீங்க? வேண்டாம் ஆண்டவரேன்னு நான் எத்தனை முறை தனிப்பட்ட முறையில் நான் என் தேவனத்தில் பணிந்து கொடுத்து மன்றாடுகிறேன். என் தேவன் என்னை விடுகிறதில்லை, எரேமியாவை போல. எப்படி இவங்க செய்வாங்களா, நாங்க செய்வோமா? சத்தியத்துக்காக நிற்கிறோம், சபைக்காக நிற்கிறோம், கிறிஸ்துவுக்காக நாங்கள் நிற்கிறோம். எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டாலும், எல்லாரும் எங்களை விட்டு போய்விட்டாலும், இருக்கிறவர்களும் பசப்பு வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து போய்விட்டாலும், நான் ஒருத்தராக இருந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கால சமயங்களில் கூட்டி சேர்த்து இந்த கர்த்தருடைய சேனை புதிய சபையில் இருந்து எழுப்பப்படுகிறான இந்த கர்த்தருடைய சேனை தான் இது என்ன செய்யும்? அந்த கடைசி நிமிஷங்களில் அந்த கர்த்தருடைய வருகைக்கு ரொம்ப சமயமா இருக்கிற இந்த காலங்களில் கர்த்தரால் ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் என்ன செய்வார்கள்? இப்படிப்பட்ட பலத்த கிரிகளையும் வேலைகளையும் செய்ய போகிறார்கள். என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா! நம்புறதுக்கு ஏதும் இல்லை. ஆனா கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். இல்லை என்று ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. மாம்சத்துக்கு தங்களை விற்று போட்டவர்கள் கர்த்தருடைய சேனைக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் எழும்பி போய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நியாயத்தீர்ப்பு சபையில முந்தி துவங்கு காலமா இருக்கிறது. கர்த்தர் அமைதியா இருக்கிறபடினால வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப அவரு சாட்டியை முடிக்கிட்டு சபைக்குள்ள நுழைய போறாரோ தெரியல. அப்போ இப்படி இது மெய்யான அற்புதம். அப்போ சபையில் இருக்கிறவங்களும் தெளிவடைஞ்சிருவாங்க. தெரியுதானே? யார் தேவனுடைய மனுஷர்கள், யாரு தேவனுடைய ஊழியக்காரர்கள்? இப்போ அப்படி ஒரு கலக்கம் குழப்பமான மனநிலைக்குள்ள தேவனுடைய ஜனங்கள் குழம்பி இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? முதலாவது, யார் தேவனுடைய மனிதர்கள், யாரை தேவனாக கர்த்தர் தலைமைக்கு பிற்பாடு தெரிந்து கொண்டிருக்கிறார், யார் தேவ சித்தம் செய்வார்கள், யார் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள், சத்தியத்தை காப்பாற்றுகிறவர் யார், சபையை காப்பாற்றுகிறவர் யார் என்பதை இப்போ தெரியப்படுத்த வேண்டிய கால கட்டாயம் வந்து விட்டது. நேரம் ரொம்ப இனி காலம் செல்லாதுன்னு சொல்லியாச்சுல்ல அந்த வசனத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வரும்போது ஐயா இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறதுக்கு என்னை எப்பட நீங்கள் ஏதாவது என்னை என்ன செய்வாங்க ப்ரெஷர் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இறைமையா சொன்ன மாதிரி தான் இருக்கு. என்ன விட மாட்டேங்கிறாரு. உள்ள இருக்கிறவங்களும் தெளிவாக இருந்துக்கோங்க. பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்துக்க பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகாதீர்கள். அவங்க மிரட்டி தானே உங்களை கூப்பிடுறாங்க. அதை தர மாட்டேன் இதை தர மாட்டேன் மிரட்டி தானே கூப்பிடுறாங்க. அல்ல முழங்குழியில் ஊழியம் செய்கிற சாலமோன் அவன் சரியில்லை, அவன் ஒரு பொய்யன், ஒரு புரட்டுக்காரன், அவன் ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கல, அவனுக்கு பரிச்சயமாய் சொல்லிக் கொடுக்கப்பட்ட திருச்சபையினுடைய காரியங்களை அவன் கை கொள்ளல, அதை போதிக்கல, அவன் வேறு விதமான காரியங்களை போதிக்கிறான்.
அவன் மாய்மாலம் பண்றான், ஏழைக்கு ஒண்ணு வலியவனுக்கு ஒண்ணு எளியவனுக்கு ஒண்ணு செய்யறான். தன்னை பெரியாளா காட்டுறதுக்காக தன்னையே எல்லாரும் பின்பற்றி ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தனம் செய்யணும், நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செய்யக்கூடாதெல்லாம் செய்யறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், கோர்ட்டுக்கு போறான் அப்படின்னு சொன்னா நீங்க போங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியாத கர்த்தர் என்னை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படி எனக்குள்ள எப்படிப்பட்ட அநியாயங்கள் காணப்படும் என்று சொன்னால், கர்த்தருடைய காரியங்களுக்கு நான் அந்நியனாக இருப்பேன் என்று சொன்னால், நான் என் கர்த்தருக்கு துரோகம் செய்தவனாக இருப்பேன் என்று சொன்னால், என்னை கொண்டு அவர்களை எச்சரிக்க தேவன் என்னை கருவியாக எடுத்து பிரயோஜனப்படுத்த மாட்டார். என் வாயிலிருந்து கர்த்தர் அவர்களை எச்சரிக்க மாட்டார். அவங்க பாவ பூர்ணப்படுத்தும் என்று நாம்பலம் ஒன்றும் செய்யாதபடி ஆண்டவர் இருக்கிறார் என்று நானும் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இப்படி திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய சேனை எழுப்பிட்டாரு. 4 வருஷம் கிட்ட ஆயிட்டு அதை கர்த்தர் பலப்படுத்தி அதை ஆசீர்வதித்து அந்த கர்த்தருடைய சேனைக்கு அதிகாரம் அருளி, வல்லமை அருளி, ஆளுகை அருளி, அந்த சேனையை கர்த்தர் தாமே ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்த கூட்டமாக, இராணுவ கூட்டமாக அதை ஆசீர்வதித்து அந்த இராணுவ கூட்டத்துக்குள்ள இருந்து அந்த இராணுவத்தின் அதிபதியாக இருக்கிறதான அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நிரப்பி அவர்களுக்குள்ளிருந்து தம்முடைய கடைசி கால வேலையை ரொம்ப பவரா செய்வார். ஒரு பக்கம் இந்த இராணுவ கூட்டம், இந்த கர்த்தருடைய சேனையாகிய இந்த கர்த்தருடைய கூட்டம், கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்ன செய்யும் சொன்னா, ஜனங்களை மனம் திருப்ப முடியாத பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும். மறுபக்கத்தில் என்ன செய்யணும் சொன்னா, கிறிஸ்தவர்களை நெருக்குகிறதான உலக மனிதர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அவர்கள் சிம்ம சொப்பனமாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய வேலை, இராணுவத்தின் வேலை, கர்த்தருடைய சேனை வேலை என்னன்னு தெளிவாக சொல்லுதார் ஆண்டவர். எனக்கும் கொஞ்சம் இடைக்காலத்தில் கொஞ்சம் மக்கி போயிருந்துச்சுன்னா எனக்கு சேர்த்து சொல்லுதாருன்னு நினைக்கிறேன். உன் வேலை என்னன்னு நீ பாரு, சும்மா ஓங்கப்புற விழுந்து கிடக்காத, எந்திரிச்சு நிமிந்து உட்காரு, நான் உன் கூட தான் இருக்கேன், ஒரு வேலை கூடயும் கிடையாது அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவன் கூட இருப்பாரு கர்த்தர்? துரோகிகள் கூடயா? துணிகரமாக பாவம் செய்கிறவர்களுடையா? மக்களை பொய்ய புரட்டிகளும் சொல்லி பசப்பு வார்த்தைகளும் சொல்லி நம்ப செய்கிற காரியத்தினாலயா? அப்போ கர்த்தருடைய சேனை வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சேனை கூட்டத்தின் வேலை என்னன்னா, ஒரு பக்கம் ஜனங்களை கர்த்தருக்கு திருப்புவார்கள். உலகம் முழுவதும் இந்த வேலை நடக்கும், கிறிஸ்தவருக்குள்ள நடக்கும், கிறிஸ்தவர் எல்லாருக்கும் இந்த வேலை நடக்கும். மறுபக்கத்தில் என்ன சொன்னா, அந்த மெய் கிறிஸ்தவர்களா இருக்கிறதான அந்த ஜனங்களை சாத்தான் இப்பவே நெருக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் வரல, அந்தி கிறிஸ்து வரல, அவன் ஆவி இப்ப உக்கிரமாக இப்பவே கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடி உண்டாகும். மெய் கிறிஸ்தவர்களையும் அதில் பாதிக்கப்படுவார்கள். அப்படி மெய் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அங்கே இவர்களுடைய வேலை பங்கு இருக்கிறது. அங்க போய் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு அவங்க வருவாங்க. அதுதான் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்தியாவில் ஒரு ராஜாங்கம் கர்த்தருடைய ஜனங்களை, உண்மையை உள்ள கிறிஸ்தவ ஜனங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க, பெரிய பிரச்சனை உண்டாகுது. அப்படியே இவங்க என்ன செய்ய தகச்சு நிக்காம வைங்களேன், சரட்டுன்னு அந்த இடத்துல கர்த்தருடைய சேனை வந்து இறங்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனை அந்த இடத்துல வந்து இறங்கும். அந்த இடத்துல இறங்கி அது எடுத்தையும் தோன்றும், திடீர்னு தோன்றும், திடீர்னு காணாம போயிடும் அந்த இடத்துல இருந்து. ஹல்லேலூயா. வந்து கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை கர்த்தருடைய ஆவினாலும் பலத்தினாலும் அங்கே செய்யும். அங்கே வந்து அப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறதான பொல்லாத ஜனங்களை, கயவர்களை அது சிதறடிக்கும். ராஜாக்களுக்கு முன்பாகவும் அது நிற்கும். பார்வோனுக்கு முன்பாக நின்றது போல மோசேயும் ஆரோனும் தேவ ஆவியினாலும் அதிகாரத்தினால் நின்றது போல அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு முன்பாக, அது இந்திய தேசமா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், சவுதி அரேபியாவா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், அங்கே எல்லாம் இந்த கர்த்தருடைய சேனை கர்த்தர் ஆவி சொன்னதை அங்கே செய்து முடிக்கும். அதான் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தெரிகிறதா? இதை விளக்க எவருக்கு அது அருகதை உண்டு? தேவனால்
எழுப்பப்பட்ட கர்த்தருடைய சேனைக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இவைகளும் ரகசியங்கள் தான். அதை குறித்து மேலோட்டமாக திருச்சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த கடைசி நேரங்களை கர்த்தருடைய சேனை எழுப்பிவிட்டபடினாலே, திருச்சபையிலிருந்து எழுப்பி விட்டபடினாலே, அந்த கர்த்தருடைய சேனை குறித்து எழுப்பினவருக்கு கர்த்தர் திட்டமான காரியங்களை சொல்லுகிறார். என்னை கொண்டும் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொண்டும் அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் செய்வார். கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். அப்படிப்பட்ட ரொம்ப அந்த கிறிஸ்து வர்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் அதிகமான பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். கள்ள கிறிஸ்துகள் உண்டாகி மக்களை வஞ்சித்து வேதத்துக்கு ஒன்றி நடக்காமல் வேதத்துக்கு விரோதமாக மக்களை தப்பறையான வழியில் நடத்தி அற்புத அடையாளங்களை எல்லாம் செஞ்சு தன்னை காட்டி இறைவனை காட்ட வேண்டிய இடத்துல தன்னை காட்டி தன்னை பெரியாளா வச்சு சாத்தா என்ன செய்வானா, அந்த கிறிஸ்து என்ன செய்வானா, இவங்க செய்கிற மாதிரி அவனும் பெரிய அற்புத அடையாளங்களை செய்வான். அப்போ இது இவங்க சரியா அவங்க தெரியல யார் தெரிஞ்சு கொள்வாங்கன்னா, உண்மையாக கர்த்தரை பின்பற்றுறவங்களுக்கு கர்த்தர் தெளிவு கொடுப்பார். ஏன்னா இங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே அவன் தன்னை தான் காட்டுவான். இருக்கிற பாவத்திலே அவங்கள வச்சிருப்பான். பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகாது, பரிசுத்த வாழ்க்கை உண்டாகாது. விளங்குது அவங்களுக்கு? பரிசுத்த வாழ்க்கை உண்டாகாது, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகாது. ஐநூறு சொன்னால் அவன் பாவ மனுஷன், அவனே முழு பாவி, பாவத்தினுடைய முழு உருவமாக அவன் என்ன செய்திருக்கிறான், அந்த கிறிஸ்தாக கிறிஸ்துக்கு எதிரானவனாக ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிற அவன் இந்த பூமியில எழுப்பியிருக்கிறான். சாத்தான் அவனை எழுப்பியிருக்கிறான். அப்போ இப்பவும் ஒரு மனுஷன் தன்னையே காட்டிக்கிட்டு இருக்கான். எவராக இருந்தாலும் இன்னும் கயவில்லை, எனக்கு பயமும் இல்லை. இப்பவும் ஒரு மனுஷன் தன்னையே காட்டிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் யாரு, யாருடைய பிரதிநிதி, என்ன ஆவி அவனுக்குள்ள இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன பாத்தியா, எனக்கு முன்னால எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாத்தியா, இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்து பாத்தியா, மகிமையா இருந்து பாத்தியா, எத்தனை பேர் வந்திருக்கோம் பாத்தியா, 10 பேர் 11 ஊழியக்காரங்க வந்திருக்கோம், எவ்வளவு பெரிய வேன் வந்திருக்கு, பைக் வந்திருக்கு, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, எப்படி இந்த அடக்காரன மகிமையா நடந்துச்சு பாத்தியா. நீ ஒண்டியா சாவ போறியா, இல்லைன்னா இந்த பெரிய கூட்டத்தில் வந்து நீ சாவ போறியா, நீ பிறக்க போறியான்னு சொல்றதுக்கு வசனம் இல்லை. உனக்கு கல்லறை பூமி வேணுமா வேண்டாமா, நீ எங்க கூட வந்து சேரலைன்னா உனக்கு கல்லறை தர மாட்டோம். இதானையா அவங்க சொல்ற காரியம். நம்ம தான் தெளிவாக இருந்துக்கிட்டணும். ஒண்டியா செத்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்க சாகணும். அதுக்காக தான் நான் ஒண்டியா இருக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒண்டியா விட்டுற மாட்டாரு. அடுத்து அவர் வேலை சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ சாத்தான் தன்னை அற்புத அடையாளங்களை செய்கிறது தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டுறதுக்காக செய்வான். இப்போ தன்னை காட்டுறவங்க கிட்ட எல்லாம் இருக்கிறது அந்த கிறிஸ்துவுடைய ஆவி உள்ளேயா இருக்கட்டும், சபைக்கு வெளியிலயா இருக்கட்டும், டான்ஸ் ஆடி மக்களை மயக்கிற பொல்லாத ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவங்க தங்களை தான் காட்டுறாங்க, கிறிஸ்துவ காட்ட மாட்டாங்க. கிறிஸ்துவனுடைய வசனங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறது இல்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாத்தானுடைய காரியம் அது. ஹல்லேலூயா, சரிதானா? இதான் பொய்யான அற்புத அடையாளம். மனம் திரும்புதல் உண்டாகாத எல்லா அற்புத அடையாளங்களும் பொய்யான அடையாளம். கிறிஸ்துவ நேராக திருப்பப்படாத எல்லா அற்புதங்கள் அடையாளங்களும் பொய்யான அற்புதங்கள் அடையாளம். இதுதான் அங்கே நம்ம தெசலோனிக்கர் 2:9 வாசித்தோம். யார் இதில் போய் மாட்டிக்கிடுவா, அதையும் பார்த்து முடிச்சிருமா. இந்த தப்பறையான காரியத்தில் யார் போய் மாட்டிக்கிடுவா. முக்கியமான உபதேசம் ஆண்டோடைய 2ஆம் வருகைக்கு முன்னாள் ரகசிய வருகைக்கு பின்பாக தான் சாத்தான் அந்தி கிறிஸ்து வருவானுங்கிறது சொல்றது. அப்போ அது இல்லைன்னு சொல்லி நம்ம தீர்க்கமாக போதிச்சாலும் கர்த்தர் வருங்காலங்களில் நம்மை போட்ட உண்மையான ஊழியக்காரர்கள் உலகெங்கும் கேதர் பண்ணி கூட்டி சேர்த்து அவர்களுக்கு அதிகாரம் வல்லமை அருளி கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும்படியாக அற்புத அடையாளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை தமக்கு நேராக திருப்புகிற அந்த ஊழியை நடந்து கொண்டிருக்கிற பொழுது யார் வஞ்சிக்கப்படுவாங்க? சாத்தான அப்படி அற்புத அடையாளம் செய்யும்போது, அந்தி கிறிஸ்து வந்து அற்புத அடையாளம் செய்கிற பொழுது யார் வஞ்சிக்கப்படுவாங்க? இப்பொழுது யார் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும்.
அப்புறம் ஏற்கனவே சொன்ன போது 7 யாத்திராங்க 7:8-11 சொன்ன மாதிரி அடுத்தால மோசே ஆறான தண்ணீர் ரத்தம் மாற்றினாங்க, அடுத்த தவளை பிறப்பிச்சாங்க, எல்லாமே செஞ்சான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு நேராக திரும்ப மாட்டாங்கல்ல. பார்வோனுடைய இருதயமே கர்த்தருக்கு நேராக திருப்பப்படல. கடைசியில் கர்த்தருடைய பலமான கிரியை கண்டு தான் அவன் ஜனங்களை போக விட்டான், அவன் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறமும் கூட இந்த அந்தி கிறிஸ்துவோட ஆவி அவனை என்ன செஞ்சிச்சு, பிடிச்சிட்டு, அதனால தான் சேனை அனுப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த செங்கடலில் செத்து போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நடுக்கடலில் அவ்வளோ வஞ்சகமானவன் சாத்தான். அவனுடைய வஞ்சகத்துக்கு அரிதாக நம்ம தப்பிக்கொள்ளணும். எந்த ரூபத்தில் வருவான்னு சொல்ல முடியாது. மார்க் 13:21-22 வாசி பாருங்க. ஆண்டவர் எச்சரித்து போயிருக்காரு. மார்க் 13:21-22. ஆமா, கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஆமா 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 வந்தி கிறிஸ்து வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவான். நான் தான் வேணும்னு சொல்லுவான், மேசியான்னு சொல்லுவான், கிறிஸ்துன்னு சொல்லுவான். அதுக்கு அற்புத அடையாளங்கள்லாம் நடப்பிப்பான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தப்பிக்கொள்வாங்கன்னு சொல்லி தானியில் எழுதப்பட்டிருக்குது. நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக்கும். சபைக்குள்ளும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தபடினால்தான் இவருடைய கண்ணிகளுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கிட்டோம். இவங்க காலுக்கு எத்தனை வலை வச்சாங்க இவங்க, இந்த துரோகிகள், இந்த துணிகரக்காரர்கள், கள்ள மார்க்கத்தாக மாறி போனவர்கள், சத்தியத்துக்கு துரோகம் பண்ணினவர்கள், சத்தியத்தை விற்று போட்டவர்கள் தங்களுடைய மேன்மைக்காக. அப்போ எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளாம் விழிச்சுக்கிட்டோம். சபைக்குள் இருக்கிற இந்த சேனையை தான் விழித்து கொண்டிருக்கிறது. சபை தூங்கி கொண்டிருக்கிறது. கண்மயக்கம் சபைக்கு உண்டாயிருக்கிறது. அநேகமான தேவஜனங்களும் அநேகமான ஊழியர்களும் காலத்திலே வேதத்தில் சொல்லப்பட்டது போல அவருடைய காரியங்கள் எல்லாம் வேறு விதமாக மாறி இருக்கிறது. ஆண்டவர் வருகை தாமதிக்கும் என்று எண்ணி அவர்கள் அப்படியாக அந்த கன்னிகள் 5 கன்னிகளை போல தூங்கி கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டிருக்கிற கன்னிகளாக இருக்க முடியாத கர்த்தரை தெரிந்து கொண்டார். அதனால தான் இவங்களோட அக்கிரமத்துக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் தப்பிக்கிட்டோம். முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்தது கர்த்தருடைய சேனையாக்கம். குறிப்பாக சொல்கிறோம் தான் நானாக்கம். இப்போ வரைக்கும் நானாக்கும், இனியும் நானாக்கும். இது என்னால் உண்டாகவில்லை, என் தேவனால் உண்டாயிருக்கிறது. என் தேவன் எனக்குள்ள இருந்து எக்கால சத்தப்படுகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை திருச்சபைக்கும் துணிகரமான காரியங்களை செய்வர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று விளங்கி கொண்டால் நன்றாக இருக்கும். வெளிப்படுத்தல் 10:6 திரும்ப வாசிங்க. ஆமா 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 ஆமா. அப்பொழுது சாத்தானும் அந்தி கிறிஸ்து வருவான், அடுத்து ஆண்டவர் வருவார். அப்படி ஒரு காலம் வந்தாச்சு, ஏறக்குறைய வந்தாச்சு 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 வந்தாச்சு. தேவஜனமே வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். திருச்சபையின் தேவஜனமே, எல்லா சத்தியத்தை அறிந்தும் இந்த சத்தியத்தை அறிந்தும் அந்த காலத்தை நீங்கள் அறியாமல் போகிறது என்ன? நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறது என்ன? தவறானவருக்கு பின்னாலே போகிறது என்ன? எக்காலம் ஊதுகிற பொழுது, அப்போ எக்காலம் ஊதுகிறதுனா யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிற பொழுது, தேவன் யுத்தத்துக்கு நம்முடைய சேனையை ஆயத்தம் பண்ணப்படுகிற பொழுது, சேனை யுத்தம் கலக்கிற அந்த காலங்களில் அதன் முடிவில் இந்த 2 காரியமும் வந்து நடக்கும். சாத்தான வந்து அந்த அருவருப்பான செட்டைகளை உடையவன் வந்து இறங்குவான், அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்படும். இதில் யார் ஏமாந்து போவா தெரியுமா? இந்த பொய் போதகர்களுடைய தன்னையே காட்டுற ஊழியக்காரன், நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுற இந்த ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை, பசுப்பு வார்த்தைகளை நம்பி
பரிசுத்தத்தை விட்டுட்டு தேவனுக்கு பின்னால் செல்றதை விட்டுட்டு மனம் திரும்பின நம்ம அதில் இன்னும் குணப்படுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதை குறித்து சிந்திக்க வேண்டிய நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இவங்க கீ கொடுத்தாங்கன்னா நம்ம சிலம்பெடுத்து ஆடுவோம். உள்ளேயும் வஞ்சிக்கப்பட்டு போவோம். இந்த உபதேசங்களை அறிந்திருந்தோம். வெளியே உள்ளவங்க அவ்வளோதான் பாவம், அவங்கள சாத்தா லேசா தூக்கி போட்டு போயிடுவான். சரிதானே வந்து அப்போ யார் வஞ்சிக்கப்படுவாங்க? இங்கே எழுதிருக்கு 2 தெசலோனிக்கர் 2:5-8 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2:5-8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசி பாருங்க. யாரு இந்த அந்தி கிறிஸ்துவத்தில் ஏமாந்து போவாங்க, வஞ்சிக்கப்பட்டு போவாங்க? வாசிங்க. ஆமா, சரி அப்படி தொடர்ந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அவனை குறித்து அந்த காரியங்கள், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவனுடைய லட்சணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற சொல்லிட்டு யார் அவனை அவங்ககிட்ட ஏமாந்து போவாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அந்த அக்கமா 9 வாசி பாருங்க. ஆமாம் 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 ஆமா தேவனே அவங்கள அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்கு. யார உண்மையா கர்த்தரை பின்பற்றுறவங்க, கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றுறவங்க, அறிந்த சத்தியத்தை பின்பற்றுகிறவங்க, ஐயா இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவனுக்கு பயந்து அந்த வழியில் நடக்கிறதுக்கு தங்களை உறுதியாக காத்துக்கொள்கிறவங்க, இவங்களை சாத்தா ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியாது. தன்னை காட்டி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடாத பொய் ஊழியக்காரர்கள், அவர்களும் பாவத்தில் இருப்பார்கள், அவர்களும் அக்கிரம அநியாயங்கள்லாம் செய்வார்கள். சமாதானத்தையும் நீதியும் அன்பையும் தேவ பக்தியும் அடையும்படி நாடு என்று சொல்லி சபைக்கு தீமோத்தி மூலமாக நமக்கு எழுதி கொடுக்க மூலமாக பவுலடியாரை கொண்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீமோத்திக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நமக்கும் சொந்தம். அதுக்கு மாறா இவங்க கலகக்காரர்களாக இருப்பார்கள், கலகம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், கலகக்காரர்கள் இவர்கள். அப்போ நம்மளும் காலத்தில் இயேசு கிறிஸ்துவையும் சத்தியத்தையும் முக்கியப்படுத்த வேண்டி இருக்க, மனிதர்களை முக்கியப்படுத்தி இன்னும் பின்னால் போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா, தங்களை முன் வச்சு ஊழியர் செய்கிறவங்களை பின்னால் போவோம்னு சொன்னா அவங்களும் மோச்சம் போய் சேர மாட்டாங்க, நம்மளும் மோச்சம் போய் சேர மாட்டோம், வரைக்கும் ஆயத்தப்பட மாட்டோம். அந்த கிறிஸ்து காலங்களில் நாமும் வஞ்சிக்கப்பட்டு போவோம். நமக்கு நிற்கிறதுக்கு பலன் இருக்காது, விசுவாசம் இருக்காது, ஆவியில வல்லமை இருக்காது, ஆவியில நிறைவு இருக்காது. கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பி நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டியிருக்கோம். இல்லாவிட்டால் அந்தி குறித்து நமக்கு நெருக்கடி கொடுக்கிற பொழுது, குடைச்சல் கொடுக்கிற பொழுது, உபத்திரங்களை நமக்கு உண்டு பண்ணுகிற பொழுது அவன்கிட்ட சரணாயிருவான். திருச்சபை மக்கள் தான் நீங்க சரணாயிருவாங்க. விளக்குதான் உங்களுக்கு? உங்களால் நிற்க முடியாது, பலன் இருக்காது. நீங்க இப்ப யார் பலத்தில் நிற்கீங்க? யாரோ ஒரு மனுஷன் பலத்தில் நிற்கீங்க. அந்த மனுஷன் போயிட்டா நீங்க சிதறிடுவீங்க. நீங்க ஒரு மனுஷன் பலத்தில் நிற்கீங்க, தேவ பலத்தில் இல்லை, ஆவியின் பலத்தில் இல்லை. நாங்கள் ஆவியின் பலத்தில் நிற்கிறோம். அதனால் தனியா நின்றாலும் தைரியமாக பேசுவதற்கு ஆவியின் துணை எங்களுக்கு இருக்கிறது. ஆனபடியால் விழாவாரியாக நாங்கள் எடுத்து பேசுகிறோம், சபைக்கும் சேர்த்து பேசுகிறோம், உலகத்துக்கும் பேசுகிறோம். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியத்தின்படி நடப்பதற்காக, சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் தப்பிக்கொள்வார்கள். சூழ்நிலைக்காக, சந்தர்ப்பத்துக்காக, மனிதர்களுக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, மேன்மைகளுக்காக, தேவையானவர்களுக்காக நாம் தேவனுக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் மனுஷருக்கு முன்னால் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பிரதானமான கூட்டம் திருச்சபையில மனிதருக்கு முன்னால போயிட்டு
அவரவர்களுக்கு எந்த மனிதன் பெரிய ஆளா தெரியுதோ அந்த மனிதனுக்கு முன்னால கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. தேவனுக்கு முன்பாக சபை போகவில்லை, சபை மக்கள் போகவில்லை, மனிதருக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் தேவனுடைய மனிதர்களாக இருந்தார்கள், இப்பொழுது தேவனுடைய மனிதர்களாக இவர்கள் இப்பொழுது இல்லை. பலசை நினைச்சு நம்பி மோசம் போய்கிட்டு இருக்காங்க. மார்க்கு 13:19 வாசி பாருங்க. அப்போ அந்திக்கிறிஸ்து வருகிற பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. அந்திக்கிறிஸ்து வரும்பொழுது சபை இங்கே தான் இருக்கும், பூமியில தான் இருக்கும். அதே ஆண்டவர் அந்த மார்க் 13 தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அந்திக்கிறிஸ்து வருகிற பொழுது சபை இந்த பூமியில தான் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும், விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வெளியே போதிக்கிற போதனையெல்லாம் தப்புற தப்பு தப்பு தப்பு. வாசிக்க பாப்போம். மார்க் 13:19-20. ஆமா 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது 19-20 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்திகிறிஸ்து வந்துடுவான். வந்த பிறகு பெரிய நெருக்கடி கிறிஸ்தவத்துக்கு உண்டாயிருக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கு உண்டாயிருக்கும், கிறிஸ்தவருக்கு உண்டாயிருக்கும், சபைக்கு உண்டாயிருக்கும், விசேஷமாக நமக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்படுது. ஏன்னா உலகம் தோன்ற முன்னாலிருந்து இன்னார் வரைக்கும் தேவனுடைய நாமத்துக்காக பாடுபட்டவர்களுடைய காரியங்களை காட்டிலும் அதிகமான நெருக்கம் அந்த அந்திகிறிஸ்து காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா மற்றவங்கள சரண் அடைஞ்சிருவாங்க, மற்றவங்கள சரண்டர் இப்பவே சரண் அடைஞ்சிருவாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் எங்க தாக்கு பிடிப்பாங்க? பாவத்துக்கு சரண், பாவத்துக்கு சரண்டர், சூழ்நிலைக்கு சரண்டர், உலக காரியங்களுக்காக சரண்டர். அவங்களாம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்மளும் அப்படி இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாது. சபையில் இருக்கிறவர்களும் தெளிவாக இருங்கள். உலகம் தோன்ற இருந்து இந்நாள் வரைக்கும் நடக்காத பெரிய உபத்திரவம் கிறிஸ்தவம் சபைக்கு உண்டாயிருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாயிருக்கும். அப்போ அந்திகிறிஸ்து காலத்துக்கு அந்திகிறிஸ்துக்கு முற்றிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது சபை அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்தவர் சொல்லுகிற போல தெரிந்து கொள்ளவர்கள் முழுசும் தப்பி போயிருவாங்கன்னு எழுதல, முற்றிலும் அவருக்கு விலக்கு அளிக்கப்படும் விலக்கு என்று அங்கே எழுதல. என்ன எழுதிருக்குன்னா அந்த காலங்கள் குறைக்கப்படும் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்திகிறிஸ்து வந்தவர் தான் கர்த்தருடைய வருகைங்கிறது உறுதிப்படுது அந்த வசனங்கள் மூலமாக. அதாவது சபை இருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இருப்பார்கள். அந்திகிறிஸ்து வந்துடுவான். கொடுமையான சம்பவங்கள் 7 வருஷம் நடக்கும். அந்த கொடுமையான சம்பவம் 7 வருஷத்தில் நடக்கும். அதில் சபையும் அட்டி மிதிக்கும், பலவிதமான காவலுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் காரியங்கள் அவங்களுக்கும் நேரிடும். அவங்க குய்ய முறையான கூப்பாடு போடுவாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. அப்பொழுதுதான் இந்த கர்த்தருடைய சேனை ரகசியமாக இருந்து அந்தந்த இடங்களுக்கு வந்து அங்கே அதிரடியாக காரியங்களை நடப்பித்து இந்த ஜனங்களையும் பாதுகாக்கும். பாருங்க, எதுக்கு சேனை? அங்கே பயங்கரமான காரியங்கள் நடக்கும். ஆனால் காலம் குறைக்கப்படும் சொல்லியிருக்காரு, குறைக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு, அந்த நாட்கள் குறைக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. அப்போ அந்திகிறிஸ்து வந்த பிற்பாடு சபை இருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர் இருப்பார்கள், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், கடுமையான காரியங்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வருகையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிற குறிப்பிட்ட காலத்தில் பொதுவாக கணிக்கப்படுகிறது. இந்த 7 வருடத்தில் ஒரு 3.5 வருடத்தில் மத்திய பகுதியில் ஆண்டவர் வந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை தேவநாயகத்தில் எடுத்துக்கொள்வார். உபத்திரத்து மத்தியில் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். மற்றவங்க
கைவிடப்பட்டவங்கெல்லாம் அந்த கிறிஸ்துவனுடைய காலத்தில் அட்டி மிதி பயங்கரமாக இன்னும் கொடுமையானவர்கள் சந்திப்பார்கள். அதில் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போ விவாதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா, சரிதானா? வெளிப்படுத்தல் 12:13 இது உறுதிப்படுத்துற மாதிரி யோவான் அப்போஸ்தலர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆமா ஆமா, பாத்தீங்களா? அது வலுசற்பம் பூமியில தள்ளப்பட்டாச்சு. சாத்தான் தம்முடைய ஆளுகையை அந்த பாவ மனுஷனை அந்த கிறிஸ்து கொடுத்தாச்சு. அந்த கிறிஸ்து வந்தாச்சு. அவன் யாரை துன்பப்படுத்துவான்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை தான் துன்பப்படுத்துவான். வஞ்சிக்கப்பட்டவங்களை, கைவிடப்பட்டவங்களே இல்லை. எவ்வளவு தப்பான உபதேசம் சாத்தான் அந்த கிறிஸ்து ஆவி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறது. மக்கள் தெளிவடைந்து விழிப்படைந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது கூடாதபடிக்கு இப்படி வஞ்சகமான காரியத்தை சாத்தான் செஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வருவார்னு மத்திய புத்தகத்தில் 24 40 42 எழுதப்பட்டிருக்கிறது. இது இடையில நிறைய சம்பவங்கள் இன்னும் ரகசியமாக இருக்கிறது. அதையெல்லாம் சொல்வதற்கு விழாவாரியாக சொல்வதற்கு இப்பொழுது சமயம் இல்லை. இதில் இன்னும் இடைக்கேள்விகள் நிறைய வரும். அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை, கால சமயங்கள் இல்லை. மற்ற 24 40 முதல் 42 உள்ளவர்கள் போல அப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்துக்கொள்வதற்காக அந்த கிறிஸ்துவனுடைய ஆதிக்கத்திலும் தேவனை மறுதலிக்காது, சத்தியத்தை மறுதலிக்காது, உறுதியுடன் மரணமே வந்தாலும் பரவாயில்ல என் தேவனுக்காக நிற்பேன் என்று சொல்லியிருக்கிற மிச்சம் இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை சபையாக எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் வருவார். அதற்கு முன்பாக உலகெங்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரே சபையாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை பொய்க்காது, நடக்கும். என்னை கொண்டு நடத்துவார், இல்லாவிட்டால் வேறொருவரை கொண்டு நடத்துவார். யாரை கொண்டாது நடத்துவார். அவர் இல்லை, இவர் இல்லை, அவர் இருக்கிறார், இவர் இல்லை என்கிறது காரியம் அல்ல தேவனுக்கு. அப்போ ஆண்டோட வருகை குறித்து சொல்லப்படுது 1 தீமோத்தேயுவிலே அந்த கிறிஸ்து பிற்பாடு உபத்திரத்தின் மத்தியிலே, உபத்திர காலத்தின் மத்தியிலே கர்த்தர் வருவார். சபைக்கு சில சகாயம் கிடைக்கும், தெரிந்து கொள்ளவர்களுக்கு சில சகாயம் கிடைக்கும். அதெல்லாம் பின்னால் பேசுவோம். ஒரு பெருங்கலுக்கு சிறகு கொடுக்கப்பட்டது, ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எந்த துன்பமும் படாமல், தோரையும் படாமல், ஒரு கஷ்டமும் படாமல், ஒவ்வொருத்தரும் படாமல் இல்லை. அந்த ஒவ்வொருத்தர மீதினால்தான் ஆண்டவர் நோக்கி சபை ஓலமிடும், அலரும். ஆண்டவரே சாத்தா எங்களை தான் சுற்றி சுற்றி அடிக்கான், மற்ற கிறிஸ்தவனெல்லாம் விட்டுட்டான், எங்களை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை தான் சுற்றி சுற்றி அடிக்காங்கிற பொழுதுதான் அது பெருங்கலுக்கு சிறகு கொடுக்கப்படுகிறது. எல்லாம் அந்த 3 வருஷத்துக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைய வழக்கமாக பேசுறதுக்கு இப்படி சமயம் இல்லை. அப்போ 1 தீமோத்தேயு 6:13 முதல் சில வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த நேரமும் சமயமும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி அங்கே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்போ வருவாருன்னு அந்த 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 மினிட்ல, அந்த சமயத்தில், அந்த வினாடியில் அது வெளிப்படுத்தப்படும். எக்கால சத்தம் கேட்கும்ல, நமக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு. மற்றவனுக்கு எக்கால சத்தம் கேட்காது. ட்ரம்பட்டு அடிக்கிறது நமக்கு மட்டும் தான் கேட்கும். யுத்த வீரர்களுக்கு தான் கேட்கும். கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கிறவர்களுக்கு தான் கேட்கும். அவர்களோடு சேர்ந்து நிற்கிறவர்களுக்கு தான் கேட்கும். மற்றவர்களுக்கு, ஆயத்தமில்லாதவர்களுக்கு ட்ரம்பட்டு கிடைக்க சத்தம் கேட்காது, எக்கால சத்தம் கேட்காது. அல்லேலூயா. அதுதான் இங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார், அந்த சமயத்தில் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வராருங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாருன்னு தெரியும், தெரியும். தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார், நாங்கள் தெரியாது இருக்கிறது. அப்படியே ஆமோஸ் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு
தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். அப்ப கர்த்தர் வருகையும் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்லிட்டு தான் வருவார். அப்போ அந்த நிமிடமும் நாளிகையும் தூதர்களுக்கு தெரியாது. அந்த நிமிடம் நாளிகையும் அந்த நேரத்தில் தூதர்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த நிமிடமும் நாளிகையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தேவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டாரு தெரியாதுன்னு. அப்பொழுது அதை பிதாவுடைய நாமத்தினால கிறிஸ்துவம் தம்முடைய ஜனங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆவியில தெளிவுபடுத்திடுவாரு. வந்து கொண்டிருக்கிறேன் என் மகளே, மகளே, என் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமே, தேவ ஜனமே, என்னுடைய திருச்சபையே, சத்தியத்துக்கு காவலனாக நின்ற என் ஜனங்களே, சத்தியத்தின்படி என்னை பின்பற்றின தேவ ஜனமே, ஐ ஆம் கமிங், வந்து கொண்டிருக்கிறேன் என்று என் தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக வருகிற பொழுது நாம் அதை அறிவோம், உணர்வோம். நமக்கு அது ஆவியிலே தெரிவிக்கப்படும், விளங்கும். அதான் ஆமோஸ் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த பிரசங்கத்தை இவ்வளவு நேரம் பேசுவேனோ பேச முடியுமோ என்கிற அளவுக்கு 1.25 மணி நேரம் இந்த பிரசங்கம் நடந்திருக்கு. நான் நினைக்கவில்லை, எனக்கு அதற்குரிய பலனும் இல்லை. சுமார் 2:45 நான் முழிச்சுக்கிட்டேன். படுத்தது 11 மணிக்கு, 2:45 திரும்ப எனக்கு முழிப்பு வந்துட்டு. ஹல்லேலூயா. அப்போ நான் திரும்பவும் என்னை திடப்படுத்தி கொண்டு ரொம்ப மனம் சோர்வோட உள்ள காலம்தான். கர்த்தர் பேசாவிட்டால் நான் இவ்வளோ பேச முடியாது. என்னையும் பலப்படுத்துகிற போல இருக்கிறது. நம்ம பேசலன்னு எனக்கு தெளிவாக வழங்குது. எழுந்து உட்கார்ந்து நான் ஆண்டவர் நாளைக்கு என்ன ஆண்டவரை சொல்லணும். என் மனமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது, சூழ்நிலையினால் ரொம்ப தாக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்லணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்த்த பொழுது எனக்குள்ளாக இந்த வார்த்தை தொழித்தது, இனி காலம் செல்லாது. உடனே இந்த வார்த்தையை எடுத்து பார்த்து ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இதை எனக்கு உங்களுக்கு கேட்கிறவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக வார்த்தைகளை தந்தார், பிரசங்கிக்கிறதுக்கு வார்த்தைகளை தந்தார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படினால் புற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், உலக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகை ரொம்ப சயமாக இருக்கிறது. இனி காண செல்லாது என்பதை அறிந்து நாம் தெளிவுள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக அந்தி கிறிஸ்துவனுடைய காலங்களிலும் கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம இப்பொழுதே திடப்படுத்திக் கொள்வோம். சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மனிதர்களுக்கோ வேறு இந்த கதைகளுக்கோ கட்டுக்கதைகளுக்கோ நாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பாக இந்த நாட்களில் நமக்கும் சேர்த்து இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக.